ஓகே, நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சின்ன அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு வில் கெட் ஆன் டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 14ஆம் தேதியிலேருந்து கண்டக்டட் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அட் தலம். நம்ம இன்னைக்கு வந்து வி ஹாவ் அ ஸ்பீக்கர் ஹூ இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ், பழனிக்குமார் அப்படின்னு. ஸோ இஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். லோன் எல்லாம் வாங்கி கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் இவர். மதுரை மாவட்டம் ஜவஹர்லால்புரம்ல இருந்து வந்திருக்க ஃபோட்டோகிராஃபர். இப்போ கம்ப்ளீட்லி மூவ் டு மெட்ராஸ். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கேமரா வந்து D5100 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிக்கானோட ஒரு மிட் ரேஞ்ச் கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருந்தவர். இஸ் நோன். என்னோட ஆடியோ கேக்குது இல்லையா? என்னோட ஆடியோ கேக்குது இல்லையா? கேக்குது இல்லையா? ஸோ இவர் வந்து இது ஒரு கக்கூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு படம், ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அந்த படத்தோட சினிமோகிராஃபி பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவரோட ஒரு தேடல்ல வந்து மெட்ராஸ்க்கு மூவ் பண்ண வேண்டியதா போச்சு. ஹி இஸ் அ ஃபெலோ அட் த பீப்புள்ஸ் ஆர்கைவ் ஆஃப் ரூரல் இந்தியா. 2019 ஃபெலோ ஆனதுக்கு அப்புறமா ஹி ஸ்டார்டட் டாக்குமெண்டிங் லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்ஸ். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் உமன், அப்புறம் வந்து இதோட விமன் சீவீட் கலெக்டர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சானிடேஷன் ஒர்க்கர்ஸை பற்றி ஒரு கண்டினியூஸாக டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. 2020 ஜனவரியில் ஹி ஆல்சோ ஒன் தி அவார்ட் ஃப்ரம் ஆனந்த் விகடன், த ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் அஸ், ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ஃபார் அஸ் டுடே. ஸோ ஐல் ஹேண்ட் த மைக் ஓவர் டு பழனி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் கேட்குதுல்ல? கேட்குது. எனக்கு நான் என்ன சொல்கிறது, எனக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது எனக்கு இந்த டைமில். எனக்கு வந்து ஏன்னா வந்து நான் பார்த்து வளர்ந்து கொண்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் மத்தியில் அவங்களோட கொஞ்சம் பேசுகிறது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 16 இருந்து நான் வந்து தொடர்ந்து வந்து துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்வியலை வந்து
வேற ஏதோ சத்தம் கேக்குது கொஞ்சம். பிவி பேக்ரவுண்ட்ல யாரோட இதுல பின்னாடி வாய்ஸ் ஓடிட்டே இருக்கு. அதுங்க வேற லைவ்ல ஏதாவது ப்ளே பண்றாங்களா? இல்ல வேற அது யாருன்னு கொஞ்சம். இல்ல எல்லாரும் நான் மியூட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் திருப்பி நான் பாக்குறேன். I'll just mute. பேசுங்க பரணி. இப்பதான் கேக்குது. பேசுங்க பேசுங்க. உங்களை தான் கோஹோஸ்டாவும் பண்ணிருக்கேன். நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு நீங்க பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டாக் பண்ணுறது. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஸோ நான் பார்த்து வளர்ந்து கொண்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியில் நான் பேசுகிறது வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் இந்த டைமில். ஸோ பிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் காலையிலேருந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து சேலத்தில் வந்து அப்பாவும் அம்மாவனும் வந்து ஒரு அரிசி மில்லில் வந்து வேலை பார்க்கும்போது இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கான நியூஸ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்துச்சு. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தெரியுது எல்லாருக்கும்? சரி ஓகே. ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ என்னுடைய புகைப்படங்களும் சரி, என்னுடைய புகைப்பட ஆசைகளும் சரி, என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும், என்னுடைய ட்ராவலும், என் புகைப்படத்துக்கான வழிகாட்டுதலுமே எனக்கு எல்லாமே இங்கே தான் தொடங்குது. ஸோ இதுக்கப்புறம் என் ஒர்க்கை நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்து மேனுவல் ஸ்கேவிங் பீப்புளோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்க நேரங்கள்ல நான் பதிவு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து தொடர்ந்து நடக்கிற மரணங்கள் சம்மந்தமாகவும் தொடர்ந்து வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு கக்கூஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து போன ஜனவரி மாதம் வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 மரணங்களை வந்து நான் தொடர்ந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மரணத்துக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க, எப்படி இறந்து போகிறாங்க, எந்த இடத்துல இறந்து போகிறாங்க, முக்கியமாக எதனால் இறந்து போகிறாங்க, எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து ஆவணப்படுத்திட்டே இருக்கேன். ஸோ அதோட சீரியஸான இந்த ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சம்மன் கோயில் ஆப்போசிட்டில் வந்து இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து இது வந்து வரிசையாக ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஹோல் லென்த்தாக இருக்கும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ஃபோட்டோஸில். இது வந்து சென்னையில். ஸோ நீங்கள் சென்னையில் வந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது வந்து பாதாள சாக்கடை கிடையாது, இது வந்து ஒரு அதாவது மழைநீர் கால்வான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க போகும்போது எல்லாம் சூப்பர்வைசரும் நம்ம எடுக்க விடாமல் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ பெரும்பாலான இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக வந்து சென்னை, திருப்பூர், மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து துப்புரவு பணி வேலைக்கு இல்லை மேனுவல் ஸ்கேவிங் வேலைக்கு வந்து பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அவங்க வந்து சப்போஸ் இறந்து போயிட்டா அவங்களுடைய பாடி கூட அவங்களுக்கு போய் சேராது. கொஞ்சம் அவங்க வீடுகளுக்கு தகவல் கிடைக்கிறது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை இங்கே இல்லவே இல்லை. இங்கேயே வந்து எல்லா விஷயங்களும் முடிச்சிருவாங்க. ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான நமக்குமே அது பயங்கர சிக்கலாகவும் இருக்கும்.
அதை தொடர்ந்து ஆவணப்படுத்தவும் முடியாது. ஸோ அது வந்து நார்த் இந்தியன்ஸும் தனியாக வாழ்ற செட்டர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போய் அவங்கள்ட்ட சில விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ பொதுவாக எல்லா பப்ளிக் டாய்லெட்டுமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ டெக்னாலஜிகள் இருந்த டைம்லையும் எவ்வளோ பெரிய வசதிகளும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து தன்னுடைய பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கான சரி, இந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் இருக்கும், பான்பராக்கு விஷயங்கள் இருக்கும், எல்லா சரக்கு அடிக்கிற அந்த மது பாட்டில்கள் உள்ள கிடக்கும். எல்லாமே அவர் வந்து கையால் தான் ஹேண்டில் பண்ண எடுக்கிற சூழல் இங்கே நடந்துட்டு இருக்கு. இது இந்த இடம் வந்து திருப்பூரில் எடுத்தது. இது மதுரையில் இவர் வந்து தீபாவளி டைம், அந்த டைமில் வந்து இவருக்கு அந்த டைமில் வந்து சம்பளம் வரல இவருக்கு. ஸோ இந்த டாய்லெட்டில் ஒரு 5-6 டாய்லெட் சேர்ந்து இருக்கும். இந்த எல்லா டாய்லெட்டுமே இதே மாதிரி சூழல் தான் இருக்கும். ஏன்னா தீபாவளி டயத்தில் வந்து எல்லாருமே நல்லா சரக்கு அடிச்சுட்டு ட்ரங்க் அடிச்சுட்டு வந்து இருந்துட்டு போயிடுவாங்க. பட் எந்த ஒரு சூழல் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு இவங்க தான் வந்து இது ஃபுல்லாமே கையை வச்சு தான் க்ளீன் பண்ணுறதுக்கான சூழல் இருக்கு. அந்த டைமில் இவருக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு மாஸ்க்கும் கிடையாது, எந்த ஒரு செப்பலும் கிடையாது. இது வந்து இந்த டைம்ல மட்டும் நடக்குதுன்னா கிடையாதுல்ல, இது காலங்காலமா இந்த விஷயங்கள் வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பழனி ஒரே ஒரு நிமிஷம், நான் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குயிக்கா ஒரு இங்கிலீஷ்ல சின்னதா சொல்லிடுறேன். ஏன்னா நீ போட்டோ பை போட்டோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன், நான் அப்படியே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே. Good morning everyone. I just want to give a brief information about what this work is about. This work is about the manual scavenging happening in Tamil Nadu, and Palani Kumar has been documenting it for the past 3 years. It started when he was like documenting a movie called Kakkus. From then on, his journey started, and during this time, he has witnessed more than 36 deaths, and it is still continuing. And even today, this morning, there was 2 deaths in Karur. When we talk about science and the kind of development of the nation and everything, even in this developed era, the work of these people still is, their lives are in danger day to day. So he's like keep on describing his pictures and where all he shot and everything. Once he finishes with that, if you have any doubts, you just ask me, then I can like get back. Thanks, Stephen. It is very useful for the people. I think there are some of them, more than 10 people, they said, no, I don't understand Tamil, enna pannalam appdin kettirundanga. So it will be useful. Thank you. இல்ல நீங்க போங்க, ஏதாவது டவுட் இருந்தா அவங்க கேட்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே. இது அவருடைய சன்னா அந்த பாடியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. டிவி ஒரு நிமிஷம், the previous image போங்க. previous image. Often the manual scavenging workers are not given proper gear to work. In spite of manual scavenging being banned by the government, it exists on day-to-day basis. And whatever the government say, it is like done very technically, that so many layers of bureaucracy is involved, because these people are not directly employed by any corporation or anything. So the corporation hires a contractor, and the contractor hires these people, and always the responsibilities in case of death is keep on being passed to some other people. Continue. இது கோவிட் டைம்ல, இந்த வைரஸ் டைம்ல வந்து நடந்துட்டு இருக்கு. So these are the conditions of the public toilet in Tamil Nadu, as these pictures have been shot mostly in Tamil Nadu. If you compare these images from R.P. Amudan's film, like which was done almost close to like 17-18 years back, the condition is still the same. Nothing has changed in this 17-18 years. The practice still exists. பண்ணி நீ சொல்றது நீ சொல்லு பண்ணி. ஓகே. இது வந்து சென்னையில் இருக்க பாரிஸ் கார்னரில் இருக்க பப்ளிக் டாய்லெட்டில் வந்து இது அடப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காட்சி. ஏன்னா வந்து
எந்த ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இங்கே இருக்க ஒரு கட்டுமான அமைப்புகளையும் வந்து கரெக்ட் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இங்கே கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டாகவே ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு தண்ணி போகிறது கூட எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து இவங்களை வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ண வைக்கிறது. So this image was shot in Paris in Chennai. The worker tries to clear a block, and what Palani says is that the system is so unorganized, even the drainages, there is no proper system, and literally it can be done only through these people, and that's why these people are being exploited. Palani, continue பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டைலட்டில் யூஸ் பண்ணுற அந்த நாப்கின்ல இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அதுக்குள்ள தான் ஒரு சூழல் இருக்கு. And even the people who are using common man who's using the system, they are not disposing their waste properly. He says that even sanitary napkins and everything are disposed only through this, and that is also like makes their lives more miserable. பொதுவாக வந்து நிறைய இடங்களில் வேலை பார்க்குற இந்த மனிதர்களுக்கு வந்து வேலை பார்க்கும் பொழுது எந்த வீட்டுக்கு கீழே அவங்க வேலை பார்க்குறாங்களோ அந்த வீட்டில இருந்து அவங்க கை கழுவுறதுக்கோ இல்லை முகங்கள் கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க எதிர்பார்க்கறதே இல்லை. அந்த தண்ணியில அவங்க கையும் காலு மூஞ்சி எல்லாத்தையும் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. So what Palani Kumar is saying is like in most places wherever they are working, even if they are working near in front of a house, they don't even get water from that house for cleaning their hands. So what the manual scavenger actually how they work is like they take the water from inside itself and clean their body with that. Palani, continue பண்ணுங்க. The Egmore இருக்க ஒரு public toilet. So this one is from Egmore in Chennai. ஸோ இவர் வந்து அவங்க வீட்டில் இவர் அந்த வேலை பார்க்குறவங்க வீட்டில் தெரியாதான்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஏன்னா வந்து அதனால தான் அவருடைய முகங்களை தெரியாமல் நிறைய காலம் மட்டுமே எடுத்துருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய துப்புரவு பணியாளர்களோ இல்லை மேனுவல் ஸ்கேவனிங் பீப்புளோ தாங்க இந்த வேலை பார்க்குறவங்க வீட்டிலே தெரியாது. சப்போஸ் அவங்க வீட்டில் தெரிஞ்சுட்டா வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்க எங்கள் கையில் சோறு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்க கூட பேச விட மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கு எங்களுக்கு. இது மாதிரி எடுக்கிறாங்க, இந்த பிரச்சனை வந்திருக்காங்க, பயங்கரமாக ரெக்யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நிறைய இடங்கள்ல. அதனாலே நான் மோஸ்ட்லியே வந்து நான் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன். கை அல்லது கால் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கம்மியாக எடுத்துட்டு இருக்கேன். Palani says that most manual scavengers does not want to reveal their work even to their family members. They feel that when they communicate there are instances when they communicate such things, even their children refuse to get food from their parents itself. So always they wanted to hide their identity, work nature to their family. And Palani also respects that, and he always try to shoot by not showing their faces. And many people also request Palani not to shoot their faces. சென்னையில் இருக்க வடபழனி மெயின் பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு விஷயம். கண்டினியூ பண்ண சொல்லு. ஸோ இவங்க பேர் தீபிகா. இவங்க வந்து அவர் கணவர் வந்து இறக்கும் பொழுது இவர் வந்து விழுப்புரத்தில் வந்து மாநகராட்சியோட அந்த டம்பிங் ஆக்டில் வந்து இறந்து போகிறாரு. டம்பிங் ஆக்ட்னா எப்படின்னா எல்லா ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அதை அவங்க வந்து சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அதே அந்த சுத்திகரிப்பு மையத்தின் உள்ளே இறங்கி ஆல்ரெடி வெவ்வேறு காலகட்டத்தில் 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. மீண்டும் வந்து மாரி என்றவரை வந்து உள்ள கருவி அவரும் வந்து அதே டைம்ல வந்து இறந்து போறாரு. ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் 3 பேர் இறந்து போறாங்க. அப்படி இருந்தாலுமே தொடர்ந்து இந்த சமூகத்துல அந்த வேலை பார்க்குற ஆபீசர் வந்து தொடர்ந்து வந்து மனிதர்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்க ஒரு அவலமான ஒரு சாதிய சமூகம் இங்க நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்ப இவங்க இறக்கும் பொழுது அவர் மாறி இறக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு 9 months கன்சீவா இருந்தாங்க. The previous 2 images what you saw was like shot in Vadapalani in Chennai, and this lady's name is Deepika, and she's a wife of she's a widow of manual scavenging worker. She was pregnant when her husband died.
In spite of like so many deaths, the corporation keep on using humans to work on this process. Continue பண்ணுங்க. பழனி இந்த இமேஜ் எங்க எடுத்தது பழனி? வடபழனினா வடபழனி டிப்போ. ஓகே இது ஃபுல்லாமே வடபழனி. ஓகே ஃபைன். வடபழனி டிப்போ. மதுரையில் நடந்ததான் ஃபர்ஸ்ட் இடத்து. கக்கூஸ் படம் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சாங்க. So this is the image from what made him to start his work. This was in Madurai, which was shot like 3 years back during the filming of this movie Kakus. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவருக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. ரெண்டாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை ஆரணியோடது. அவங்களுக்கு வந்து இருக்காத வீடே கிடையாது அந்த டைம்ல. ஸோ அவர் வந்து அங்கேருந்து இங்கேருந்து வேலை பார்க்க வந்திருக்காரு. வேலை பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து அந்த முந்தின நாள் தான் பேசியிருக்காரு. நான் அடுத்த நாள் வரும்போது உனக்காக நான் சேலை வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து அவர் வீடு போய் சேரல அந்த டைம். So one of them is like married and have 2 kids, and the other one is a migrant labor from Arani. He moved to Madurai just for working on this, and he has promised his mother that he will bring some sarees for her, but he never returned. ஸோ நிறைய இடங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்தவங்களுடைய மலக்குழி மரணங்கள் விழுந்து இறந்த உடல்களை வந்து அங்க இருக்க வேலை பார்க்குற ஆட்களும் தொட மாட்டாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல இருந்து உறவினர்களே வந்து மார்ச்சுவரி கூட்டிட்டு வைக்கிற வேலையை கூட பார்ப்பாங்க. So this image was shot in a mortuary, and what Palani says, even the mortuary workers refuse to touch the body of persons who died and while working in manual scavenging. So the government and other people, what they do is like they actually involve the relatives of the deceased in the process of handling the body. ஸோ நீங்க இந்த போட்டோஸ் பார்க்கும்போது நிறைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கும் பொழுது அவங்க உள்ளுக்கு இறங்கி தூக்கவும் முடியாது, இல்லை உள்ளுக்கு இறங்கி தூக்கிறதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இங்கிருந்து இரும்பு கொக்கியில வந்து உள்ள போடுவாங்க, அந்த மேன்ஹோல்ல போட்டு அது உடல்லையோ இல்லை வந்து ட்ரெஸ்லயோ சிக்கும் பொழுது அப்படியே பிடிச்சி இழுப்பாங்க. You may find that the dress of the deceased person is been torn. It is because there is no way to lift up these people who are inside the drainage when they die. In such cases, what they do is like they put a iron hook and lift the body, pull the body from outside, and that is why there are like bruises and the dresses are torn in the body. ஸோ நான் கக்கூஸ் ஆவணப்படம் எடுக்கிற வரைக்குமே வந்து ஒரு டீமாக போயிட்டு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு நான் வந்து கக்கூஸ் படம் ரிலீஸ்க்கு பின்னாடி ஒரு வாரத்துலேயே வந்து ஒரு 3 மரணங்கள் வந்து ஆம்பூரில் நடந்துச்சு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ண போகிறேன். நான் தனியாக போயிட்டு ஒரு டெத்து அணுகிறதுக்காக போகிறேன். அங்கே போயிட்டு நான் சந்திக்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்தது எனக்கு. நான் வந்து அங்கே போய் வீடியோகிராஃப் பண்ணுறதா, ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதா, இல்லை வந்து ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து இந்த இறந்தவருக்கு வந்து இப்போ வீடு கட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதர் இந்த பையனுடைய வயசு பார்த்தீங்கன்னா வந்து 24 தான் இருந்துச்சு அந்த டைமில். இவருடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ணே தெரியாது. தான் பையனை எங்கேயே வச்சிருக்குன்னு தெரியவே தெரியல அவங்களுக்கு. ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து. ஸோ இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியனான ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அந்த இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறையான ஒரு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஊர், அது எல்லாமே குடிசை வீடுகளாகவே இருக்கும். இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்து கிளீன் பண்ண வராங்க? ஒரு எதுவுமே எந்த ஒரு வசதியுமே ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான சிட்டிஸ்கேப் வளர்ந்து வரக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து கிளீன் பண்றக்கூடிய மக்கள் வந்து இது மாதிரி தொடர்ந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. பழனி இது எந்த ஊர் சொன்ன? இது வந்து கடலூர்னா. அது கடலூர் மாவட்டம். கடலூர் தான். கடலூர்ல மெயின் இது. கடலூர்ல வந்து ஓகே ஊர் தெரியல, எனக்கு மறந்துச்சு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். So this is the first death he shot after the filming of the Kakus movie, and when he went to meet this family, the mother of this guy was the mother of this boy was like is a blind woman, and she does not even know what is happening around her, and
If you see what Palani says, this is like an interior village in Kadalur, along Kadalur, and just for the development of city, people, underprivileged people are brought into the city to do this kind of do the manuals, to get inside the drain and do the manual scavenging work. Palani, நான் ரொம்ப நீ டீடைல்டா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டீடைல்ஸ் போக வேண்டாம். ஓகேண்ணா. ஏன்னா அந்த ஸ்டோரியை அப்படியே வந்து அடுத்த இமேஜ் ஃபுல்லா கண்டினியூஸா ப்ரௌஸ் பண்ணு. ஏன்னா நீ மிச்ச ஸ்டோரியும் காமிக்கணும்ல. ஓகேண்ணா. இதுல என்ன நடக்குது பழனி? இது வந்து உங்க வீடு ரொம்ப குரூரமான வீடு தான். இந்த சென்னை புளியந்தோப்புல இருக்காங்க. இவர் இறந்ததுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் வந்து தான் பையன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. என்ன பேசுறாருன்னா வந்து, உன் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுடா, அப்பா வந்து கொஞ்சம் ட்ரங்க் அடிச்சிருக்காரு. எப்போ ட்ரங்க் அடிப்பாருன்னா ஏதாச்சும் அடிபட்டாலோ அந்த மாதிரி மனநிலை மட்டும் தான் அவர் வந்து ட்ரிங்க்ஸே அடிப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து பையன்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இறந்து போயிட்டா வந்து உன் அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், உன் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஊர் உலகமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அடுத்த நாளே அவர் வந்து இறந்து வரும்போது அந்த பையனோட சூழல் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு அந்த டைம். ஸோ அவங்க வீட்டுக்குள்ள பாடி எடுத்து போறதே கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வாழ்றது எல்லாமே மிக குறுகியான வீடு தானே இந்த காலத்துல. So Palani says that the person who died, the previous day he spoke to his son saying that if something happens to him that he should take care of his mom and everything. The immediate next day this guy died, and even the place is like too small. It was like very difficult to carry the body and everything. Palani taken browse panna Palani appdi continuously. Next probably. ஸோ நம்ம பாடியை கொண்டு போகிறதே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் எடுத்துகிட்டு போகணும். நான் நிறைய டெத்தை பதிவு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்க்க முடிச்சேன். ஒதுக்குப்புறமா எடுத்துட்டு போனா எதனால ஒதுக்குப்புறமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்? காஸ்ட் ஓரியன்டட், ஜாதி காஸ்ட். Okay, so even when they die, their bodies cannot be taken through the main streets in the villages because of the caste issue. இது நாகப்பட்டினத்துல இருந்தது. கண்டினியூஸா போயிட்டே இருப்பல. ஸோ இவருடைய கணவர் வந்து இறக்கும்பொழுது அவங்க வந்து 2 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. ஸோ அவர் இறந்த பின்னாடி அவங்க வளகாப்பு பண்ணும்போது எடுத்து. கன்டினியூ பண்ண பண்ணி. ஸோ நீ ஃபுல்லாமே வந்து போயிரு, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். நீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு பிவி பழனி இந்த ஒரு கடைசி ஒரு 4-5 போட்டோ காமிச்சிங்க, அதெல்லாம் ஒரே செட்டா? இல்ல வேற வேற செட். வேற செட். ஓகே, யூ ஷோன் ஆல் தி ஆல்மோஸ்ட் ஆல் நிறைய பேர் டெத் அப்படிங்கிற விஷயத்தை தான் காமிச்சிருந்தீங்க. இத பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்களேன். பிவி 1 minute. பிவி ஸ்டீஃபன் சொல்லுங்க. இது இன்டராக்டிவ் செஷனா வச்சுக்கலாமே இதுக்கப்புறம்? அதாவது இப்ப பார்த்தவங்க எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்கட்டும், அதுக்கு அவன் வந்து பதில் சொன்னா வந்து பண்ணலாமே. இப்ப யாராவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து கையை ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. we can start allowing one by one. இங்க பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மேபி ஐ வில் ஐயோ எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்காதீங்க, கையை மட்டும் ரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எல்லாரும் அன்மியூட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது. கொஞ்சம் எல்லாருமே மியூட். ஐ அம் கோனா மியூட் ஆல் ஆஃப் யூ. எல்லாரையும் மியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாரதிதாசன் சொல்லி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கை ரைஸ் பண்ணியிருந்தாரு, அவரை மட்டும் நான் அன்மியூட் பண்றேன். அவர் கேட்கலாம். பாரதிதாசன் இருக்கீங்களா?
இருக்கீங்களா? இருக்கேன் சார். இருக்கேன் சார். சொல்லுங்க பாரதிதாஸ். வணக்கம் பழனி. உங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தேன். மரணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு விடை கிடைக்காத ஒண்ணா இருக்கு. நீங்க நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தளவு வந்து இந்த மரணம்ங்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா இந்த மக்கள் இந்த இந்த பகுதியில இருக்கிறவங்க, இந்த வேலை செய்யறவங்களோட பாதிப்பு எப்படி இருக்கு? மரணம்ங்கிறது எப்படி இருக்கு? நன்றி. பழனியை நான் மீட் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம். ஓகே, பேசுங்க. இது வந்து ஒரு இயற்கை நடக்கிற மரணம் கிடையாது. ஏன்னா வந்து சட்டத்திலேயே இருக்கு, இது மாதிரி உள்ளக்க இறக்கக்கூடாது. உள்ளக்க இறக்குனா வந்து இது ஒரு கொலை முயற்சி, அப்படி இறந்து போனா அது ஒரு கொலையாக தான் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நடந்த மரணங்கள்ல எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது கிடையாது. எந்த ஒரு மனிதர்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ண கிடையாது. கடைசியா வந்து எக்ஸ்பிரஸ் அவனியில வந்து அருண்குமார் மரணத்தை மட்டும்தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அதுவும் காலடையில் வந்து என்னாச்சுன்னு வரைக்கும் பதில் தெரியல எனக்கு. ஸோ இறந்து இதுல மலக்குழி மரணங்கள் இறக்குற மனிதர்களோட வயசை நீங்க பாத்தீங்கன்னா வந்து 19 இருந்து 35, 24, 23 இந்த மாதிரி ஏஜுக்குள்ள தான் இருக்கும். ஸோ வந்து சட்டத்தாலே தடை செய்யப்பட்டிருந்தாலுமே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை தினமும் தொடர்ந்து உள்ளக்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளக்க இறக்கி கொலை பண்றதுக்கான ஒரு சூழல் வந்து யாருக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் நீங்க இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து காலங்காலமா இப்ப மட்டும் இல்லை, 1950 இருந்தே வந்து தடுக்கிறதுக்கான வெவ்வேறு காலகட்டங்கள்ல முயற்சிகள் எடுத்துட்டே இருக்காங்க. நிறைய போட்டோகிராஃபர் வேலை பார்த்துருக்காங்க, டாக்குமெண்ட் போட்டோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இது ஒரு குறைந்தபட்சம் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்ற ஒரு தாக்கத்தோ இல்லை பொது சமூகத்துக்கோ கொண்டு வராமல் இருக்குது. மிகப்பெரிய சிக்கலாவே இருக்குது. ஸ்டீஃபன், you want to explain? ஒரே நிமிஷம் உங்களை அன்மியூட் பண்றேன். So the question is like the question which was asked to Palani is like, how do you see death, especially the death of manual scavengers? And Palani says the death of manual scavengers is not new, and it has been documented as early as like 1950. In spite of that, in spite of like the law, in spite of law saying it is illegal to employ manual scavengers and everything, the process still continues. And if you see the persons who are involved in this process, they will be mainly around from 19 to 34. When a death happens, no proper FIRs are filed, and it is always it is imposed on the marginalized and socially weaker communities in the country. Only during the one of the deaths in Express Avenue Mall, the FIR was filed. Okay. அடுத்து கௌரி நடராஜன் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஒரு நிமிஷம். கௌரி நடராஜன் இருக்கீங்களா? இருக்கேன். ஹாய் பழனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பழனி. அந்த உங்களோட இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏதோ கொஸ்டின் நினைச்சு வச்சிருந்தேன், பட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் மை கொஸ்டின் இஸ், இந்த மாதிரி வேலை செய்யறவங்க வந்து மோஸ்ட்லி தலித் மக்கள் தான் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாருமே கூட தலித் மக்களா கூட இருக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம நார்த் இந்தியால இருந்து கூட வந்து இந்த வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னீங்க. என்னோட கேள்வி வந்து, நார்த் இந்தியால இருந்து நீங்க வேலை செய்யறவங்க இல்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க கூட வந்து மோஸ்ட்லி தலித் மக்கள் தானா? ஏன்னா நான் வர்றது வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து. அங்க வந்து ஜாதி சார்ந்த தெருக்கள் இருக்கு, தோட்டி தெருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெருல இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லாருமே தலித் மக்களா? அதை தவிர்த்து நீங்க வேற யாராவது பாத்திருக்கீங்களா? அது ஒரு கேள்வி. என்னோட 2வது கேள்வி வந்து, எப்பவுமே இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்க ஒரு குரல் எழுப்பும் போது நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அரசாங்க சைட்ல இருந்தும் மக்கள் சைட்ல இருந்தும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்றேன். ஏன்னா வந்து இதில் ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து தலித் கம்யூனிட்டி மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. சப்போஸ் ஹையர் காஸ்ட்ல வந்து வேலை பார்த்தா வந்து அவங்க வந்து வேற வேலை தான் பார்ப்பாங்க. இந்த சூப்பர்வைசர் வேலை பார்க்கறது, இல்லை எழுத்து வேலை பார்க்கறது, அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நார்த் இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகிற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களும் தலித் கம்யூனிட்டியாக தான் இருக்காங்க. நான் வேலை பார்த்த வரைக்கும் அது தலித் கம்யூனிட்டி தான் இருக்காங்க. ஸோ முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட வேலை மாதிரி ஆயிடுச்சு. இந்த துப்புரவு பணியாக தான் சரி, இருந்தாங்க ட்ரைனேஜில் இறங்கி வேலை பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க மட்டுமே வேலை பார்க்குற சூழலாயிருச்சு இந்த இடத்துல. 2வது கொஸ்டின்ல வந்து
கக்கூஸ் ஆவணப்படுத்தும் போது நிறைய சிக்கல் நிறைய இடத்துல வந்துச்சு. கொஞ்சம் நிறைய இடத்துல ஷூட் பண்ண முடியாது. நிறைய இடத்துல வந்து படம் ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ எல்லா சைடுமே பிரச்சனை வரதான் செய்யும். பட் தொடர்ந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும்போது மட்டும்தான் அவர் ஒரு அடுத்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இப்போ வரைக்குமே தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 3 நாளாக வந்து கேரவானுக்கு இப்போ தான் என் ஃபோட்டோஸ் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. இப்போ தான் வந்து ஒரு அடுத்த வாரத்துலேயே ஒரு இந்த மாதமா வந்து கேரவானில் பப்ளிஷ் ஆகும். ஸோ தொடர்ச்சியான வேலைகள் பார்க்கும்பொழுதும் பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்து எனக்கு வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஃபோட்டோகிராஃபருமே சந்திக்கிற விஷயங்கள் தான் அது. மக்களுக்காக வேலை பார்க்கும்பொழுது இல்லை மக்களுக்கான பிரச்சனை சம்பந்தமாக வேலை பார்க்கும்பொழுது எல்லா ஃபோட்டோகிராஃபருமே இந்த பிரச்சனை சந்திச்சு தான் ஆகணும். அதுலேருந்து மீண்டு தான் வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் கணேஷ் அப்படி கேட்குறாங்க. கணேஷ் நீங்க ஓகே, செந்தில் இஸ் ஆல்சோ ரைசிங் ஹிஸ் ஹேண்ட். அதுக்கப்புறமா செந்தில் போகலாம். கணேஷ் நீங்க இருக்கீங்களா? இருக்கேன். கணேஷ் சொல்லுங்க. ஸோ ஹாய் பழனி சார், கணேஷ்னு பேசுகிறேன் நான். ஸோ எனக்கு ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப எனக்கு அந்த லாஸ்ட் 5 ஃபோட்டோஸ் நீங்கள் எனக்கு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஸ்டர்பிங்கான இமேஜஸ் நிறையா ஃபோட்டோஸ் உங்களோட இதில். ஸோ அந்த லாஸ்ட் 5 ஃபோட்டோஸ் வெரி வெரி அஃபெக்டட். ஸோ அதில் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸில் நாங்கள் நிறையா பார்த்து நான் நிறையா எனக்கு மெசேஜ் இருக்கு. பட் உங்களோட மனநிலையில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது லாஸ்ட் 5 ஃபோட்டோஸ் எனக்கு எஸ்பெஷலி. ஆக்சுவலி வந்து நான் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மேனுவல்ஸ் ஒர்க்கே வந்து பார்க்கக்கூடாது, இல்லை அதை பற்றி வந்து பேசக்கூடாது யாருக்குமே, இல்லை அதை எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து அடுத்து ஷேர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண வச்சு போயிட்டு இருந்ததுனால வந்து ஏன்னா வந்து இந்த ஒர்க்கை வந்து பயங்கரமான ஒரு என்னை வந்து அடுத்த ஒரு பெயின்ஃபுல்லான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே. ஏன்னா வந்து கடந்த 4 நாளாக வந்து எழுதுகிற வேலையாக பார்த்துட்டே இருக்கேன். ஸோ நான் சந்திக்கிற அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு புகைப்படம் மட்டும் இல்லாமல் நான் புகைப்படத்தில் அவ்வளோ விஷயம் சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல, இல்லை கரெக்டாக கன்வே பண்ண முடியாது எனக்கு தெரியல. பட் வந்து நான் வந்து அங்கே இருக்க இருக்கும்பொழுது அங்கே இருக்க கதைகளாக சரி, அங்கே இருக்க விஷயங்களா இருக்கும் சரி, அவ்வளோவுமே உள்வாங்க முடியுது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என் ஃபோட்டோகிராஃபில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமானா அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வந்து இப்போ வரைக்கும் அது வந்து சத்திக்குறானது இல்லவே இல்லை. நிறைய இடங்கள்ல நீங்கள் கடைசி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு அந்த பொண்ணு ஃபீல் தெரியவே இல்லை. அவன் அப்பா ஏதோ உள்ள படுத்துருக்காரு மட்டும் தான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து சுற்றி விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்பொழுது ஃபோட்டோகிராஃபராக வந்து எனக்கு பயங்கரமான கொஸ்டின் நான் வந்து நம்ம ஏன் அதை ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம ஏன் அதை ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை காலங்காலமாக பண்ணிகிட்டே இருக்காங்களே ஏன் அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட வரமாட்டேது, இல்லை ஏன் அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் நினச்சா ஒரு சேஞ்ச் ஏற்படல, ஏன் பண்ண மாட்டுறாங்க, ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இதை பண்ண வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க, ஒரு பயங்கரமான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைய வந்து அப்பாவோட சவப்பட்டிக்கு முன்னால் வச்சுட்டு அழுகைய வந்து அடக்கிறதோ இல்லை சாப்பாடு ஊட்டுறதோ ஒரு சூழல் வந்து அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் வந்து நிறைய இடங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்திருக்கேன். நிறைய இடங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு கை நடுக்கமாயிரும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போன பின்னாடியும் வந்து மார்ச்சுவல் ஆரம்பிச்சு நான் காலையில் ஃபஸ்ட்டு போகிறதே மார்ச்சுவரி தான் போவேன். மார்ச்சுவரி போயிட்டு அங்கேருந்து அவங்கள்ட்ட வந்து பேசி வந்துட்டு அவங்களுடைய கதைகளை கேட்டு வந்துட்டு வரும்போது தான் பயங்கரமான விழுப்புரத்தில் வந்து மாரியான நம்ம டெத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையான டெத்து. ஏன்னா வந்து அவர் சின்ன வயசுல இருந்து தன் குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையுமே பார்த்துருக்காரு. அவர் கடைசியாக 2 இயர்ஸ் மட்டும்தான் மேனுவல்ஸ் ஸ்கேவெஞ்சிங் வேலைக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து கலர் பாட்டில் போடுறது, சோடா பாட்டில் விற்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ ட்ராவலில் வந்து ஒரு மனுஷன் வந்து கடைசியாக வந்து ஒரு மலைக்குள்ள இறக்குறது வந்து எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குள்ள இறந்த பின்னாடி அவர் பின்னாடி இருக்க ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க வந்து கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் இருக்கும், பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பயங்கர சண்டையில எதிர்ப்பு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 2 வாரத்தில் போயிட்டு அதில் இறந்துருப்பாங்க, மலைக்குள்ள இறந்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய வாழ்வியல் வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டாக அந்த இடத்துல இருந்துட்டு சூழல். என்னால வந்து அதில் கன்வே பண்ணவே முடியாது, எனக்கு கையாளவும் முடியாது. ஏன்னா வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபர் தெரியும், எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்க தெரியுமான்னு தெரியல. பட் நான் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு சக மனிதனா பதிவு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லா ஃபோட்டோவுக்குமே எனக்கு பயங்கரமான பாதிப்பு தான். ஏன்னா வந்து நீங்க பார்த்த எல்லா ஃபோட்டோலையுமே வந்து அவங்க நான் உட்காந்து பேசியிருக்கேன், அவங்களுக்கு வந்து நான் டீ குடிச்சிருக்கேன். நிறைய டைரக்ட்ல வந்து நான் உள்ள போயிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட உட்காந்துட்டு. அவங்க கூட உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி கொடுத்து பேசிட்டு இருப்போம். நானும் ஒரு பேசிட்டு இருப்போம். அங்கே ஒவ்வொரு கக்கூஸ்குள்ளேயுமே நிறைய இடமே இருக்காது எனக்கு அதுக்குள்ள நிற்கிறதுக்கு. நானும் மலத்தோடு தான் நிற்பேன். ஸோ எனக்கு
நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் ஒரு ப்ரூவ் பண்ணியால தான் அந்த ஃபீல், நான் ஒரு மேனுவல்ஸ் கவனியாக தான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதை தான் ஃபீல் பண்றேன் நான். ஸோ இதுல இருந்து எல்லா மக்களும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மீட்டெடுக்கிறதுக்கான சில நிறைய வேலைகள் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான வேலை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு பாதிப்பாக தான் இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. நீங்க எனக்கு நிறைய கொஸ்டின் நீங்களே ஆன்சர் வந்துருச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஸோ நீங்க சப்போஸ் ஒரு ஃபியூனரல் போறீங்க, ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி அக்செப்ட் பண்றாங்க இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறது? நான் ஒரு போட்டோகிராஃபர்னால இது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நத்திங் எல்ஸ். முக்கியமான விஷயம் பழனி, ஒரே ஒரு நிமிஷம் பழனி, இந்த கொஸ்டின் இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க, சேர்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் மியூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. Shreya, you wanna ask this question yourself? Shreya, 1 second, I'll just Divya Bari no question. Shreya, I can ask the question. Shreya, yeah, go ahead. Yes. So my question is that how, have you ever been questioned by the manual scavengers and their families who you were documenting about how is your photographing helping their long-term condition, a condition that is so engraved in the society and even the government is not dealing with? And how do you deal with such situations and how have you responded to it? பழனி, கேள்வி புரிஞ்சுதா? கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன கேக்குறாங்க? இல்ல, அதாவது நீ அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுல படம் எடுக்கும் போது உன்னை அவங்க கேள்வி கேட்டிருக்காங்களா, நீ இந்த படம் எடுக்கிறதுனால எப்படி எங்களுக்கு இது உதவி செய்ய போகுது, எங்களோட லாங் டேர்ம்ல எங்களோட இதை எப்படி மாத்த போகுது, இல்ல ஏதாச்சும் இதாக போகுதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஒரு டெத் இடத்துல பதிவு பண்றது ஒரு சாதாரண இடத்துல பதிவு பண்ற மாதிரி இருக்காது. நம்ம ஒருத்தர் உடனே ஒரு நாள்கிட்ட பேசிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணிடலாம். ஆனா டெத் இடத்துல இருக்கும்போது மட்டும் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரவங்களும் இருப்பாங்க டெத்துக்கு. ஸோ அங்க இருக்க யங்ஸ்டருக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் பதில் சொல்லுவேன். எல்லாருக்கிட்டையுமே உட்காந்து நான் பேசுவேன். மேக்சிமம் என்கிட்ட கேட்குற எல்லாருக்கிட்டையுமே நான் பதில் சொன்னா மட்டும்தான் அங்க இடத்துல வேலை பார்க்க முடியும், ஃபோட்டோகிராஃபி பதிவு பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட பேசி கனெக்ட் ஆன அந்த ட்ரஸ்ட் வந்த பின்னாடி தான் அந்த ட்ரஸ்ட் வந்த பின்னாடி நான் அந்த இடத்துல அவங்களும் ஒருத்தனா தான் இருப்பேன். அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்க விட்டுட்டே இருப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயே தம்பி தள்ளுப்பா, எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் ஒதுக்கணுமா சொல்லுப்பா, டீ குடிக்கிறப்பா, பாப்பா சாப்பிட்டு எடுக்கலாம்ப்பா, ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த டெத்துக்குள்ள என்னை அலோவ் பண்ற விஷயம் நான் ஒவ்வொரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கேன். நான் அதனாலதான் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஒரு மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை தொடர்ந்து வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்துக்கிட்டையுமே நிறைய மரணங்களை பத்தி பேசுவேன், மரணத்துக்கு பின்னாடி இருக்க குழந்தைகளை பத்தி பேசுவேன். இந்த மாதிரி குழந்தைகள் எதிர்காலத்துல ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தையும் தான் பேசின பின்னாடி தான் இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம டெத் இடத்துல பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க, சரக்கு அடிச்சு பயங்கரமான பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி. What Palani says is in the funeral, in the house, when he meets the families where a death happens, a lot of people keep asking him questions and he answers everyone and he keeps communicating with everyone so that he builds a quick rapport in the situation. They also understand that he is shooting and at sometimes people also keep on looking what this person is doing and sometimes they ask him to come and have a tea along with them. So what he brief shortly, if you want to say that he builds a good rapport in the place of shooting and that builds a trust among them and they believe and let him shoot even the very close moments of the family. Is it fine, Shreya? Okay, I think Senthil is waiting. Senthil, yeah. கேக்குறீங்களா? கேக்குறேன். Senthil, sorry. Yeah. Palani, how are you? நல்லா இருக்கியா? ஓகே பழனி. பழனி எனக்கு ஒரு 2 क्वेश्चन. ஊர்க்காரங்க பேசிக்கோங்க. பழனி 2 क्वेश्चन. இதுக்கான சொல்யூஷன் பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கிறப்ப அதுக்கான தடங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பாக்க. இப்ப எப்படின்னா நான் 2007 இந்த மாதிரி ஒர்க்கு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதாவது நம்ம பாதாள சாக்கடைகள் இருக்கு இல்லையா, அது சென்னையில போட்ட
பாதாள சாக்கடைகளுக்கு எதுவுமே மிஷின்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன். மிஷின்ஸை யூஸ் பண்ணி அதை சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது, அது மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்குன்னு ஒரு நான் பார்த்தேன். அப்படி இருக்கிற பட்சத்துல சொல்யூஷன் அப்படிங்கிற நோக்கி கொண்டு போறப்போ வந்து அது பெரிய சிக்கலா இருக்கும். அந்த மாதிரியான ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதை மாதிரி சொல்யூஷன் பேஸ் பண்ணி போறப்ப, டெக்னிக்கலா பேஸ் பண்ணி போறப்ப, இல்ல கவர்மெண்டோட ஆக்ட், மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ஆக்ட், இதுல போறதுக்கு தடங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இத மாதிரியான ஸ்டோரிஸை வந்து நீங்க ஒரு போட்டோகிராஃப்ல வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட முடியாது. படங்கள் சொல்லலாம், பின்னாடி அதுக்கான கண்டென்ட் சொல்லலாம். இதுக்கு அடுத்த ஒரு மீடியமா நீங்க வேற ஏதாவது ஒரு மீடியத்தை சூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் வந்து வீடியோவாவோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்காவோ, ஒரு நல்ல புக்காவோ நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் டீடைல்ஸ் நிறைய கொடுக்கும். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கா ஃபியூச்சர்ல? இந்த 2 கொஸ்டின் மட்டும். முதலே பிரச்சனை என்னன்னா வந்து இதை ஸ்டாப் பண்றது காஸ்ட் தான் மிகப்பெரிய பிரச்சனையா ரோலா இருக்குங்க. ஸோ அதனாலதான் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும், எந்த ஒரு டெக்னாலஜியோ, எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்த தடையா இருக்கிறது ஒரு காஸ்ட்டாக தான் நினைக்கிறேன். ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஒடுக்குமுறை தான் ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து கட்டுமான அமைப்பு வந்து ஒரு நல்ல விஷயமா கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து பாரிஸ் கட்டட அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சென்னையில் வந்து வெள்ளம் வந்த டைம்ல வந்து கூட வந்து அந்த தண்ணி தேங்கவே இல்லை, எல்லாமே ஒரு ஃப்ளோவா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கட்டுற எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டமே வந்து எந்த ஒரு ஃப்ளோவாவே கிடையாது. அதை ஒரு மனிதரை கிளீன் பண்ண வைக்கிற ஒரு மனநிலைமை இருக்குல்ல, ஒரு ஜாதி ரீதியான அதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் நீங்க செகண்ட் கொஸ்டின் வந்து அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்துன்னு நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் தொடர்ந்து. இப்போ நான் எடுக்கிற போட்டோஸே வந்து துப்புரவு பணியாளருடைய குழந்தைகளே எடுத்தா எப்படி இருக்கும், அவங்க அப்பா அம்மா டாக்குமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சில விஷயங்களை வந்து எல்லா ஊர்லயுமே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மாவட்டங்கள்ல இருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கேமரா கொடுக்கறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு 15 கேமரா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. இந்த மாசம் கொடுக்க வேண்டியது, பட் வந்து இந்த கொரோனாவால கொடுக்க முடியல. ஸோ அது மூலியமா அவங்கள பேச வைக்கிறது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வெளியே வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிய வரும். ஏன்னா அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கோட பசங்களுடைய எஜுகேஷன் டிராப் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து படிக்க விடுறதுக்கான சூழல் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வேலை பார்க்கறதுக்காக வந்து பசங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நான் போய் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல மதுரையில சுப்ரீம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ டிராப் அவுட். இப்போ வந்து சட்டிமேலன்னு சொல்லிட்டு ஒரு மூளை வந்துருக்கு புதுசாக, என்ன நேம் கரெக்டாக, அதை அடிக்க போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கனால எனக்கு இந்த ஒர்க் ஷாப் மூலியமா போகும்பொழுது அங்கே இருக்க யங்ஸ்டர் எனக்கு ஆர்கனைஸ் ஆகிறாங்க. நிறைய இடங்கள் யங்ஸ்டர் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. வந்து பேசுறாங்கன்னா வேற எதாவது பண்ண முடியுமா, இந்த விஷயங்களை மாற்றதுக்காக பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆர்ட் அண்ட் ஓரியன்டா வந்து வெளியே வரதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போட்டோகிராஃப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்க ஒரு சூழல் நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படுது, இங்க இருக்க எல்லாரோட சப்போர்ட்டும் நிறைய தேவைப்படுது எனக்கு. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கான இது ஒரு எல்லாரோட ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கற வேலைகளை நம்ம நிறைய கண்டிப்பா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணி இந்த ஆன்சர் ஓகே. நான் கேட்ட கேள்வியில இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போட்டோகிராஃபா மட்டும் நீங்க பயன்படுத்த போறீங்களா, இல்ல வேற மீடியத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களா? வேற மீடியம் ஏதாவது சூஸ் பண்றீங்களா? போயிட்டு இருக்கு. நான் இப்ப பெப்பில் வந்து புக் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப அரணா அமீரன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து புக் வழியாகவும் வேலைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து வீடியோ டாக்குமெண்டாவோ கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பைக் போயிட்டாகும் அந்த விஷயம் வந்து சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. Okay. So Sendil's question is, do you want to have this only through photography medium, want to convey this issue only through photography medium, or through other formats also you want, do you want to convey? For that, Palani answered that at present he is doing through photography medium, but he is also like bringing out his book, and he is also like want to try in other mediums. The other question what Sendil asked is like, are there enough systems to handle such issues in law, and also the way the drainages are being built and everything? For that, Palani's answer was, even during the Chennai floods, there was no water around the Paris area, but only the sewage pipes are designed in such a way that
the underprivileged and caste are like exploited. He says that the caste system is a big issue in the plays a big issue in this, and that is why people are being exploited, and no actions are being taken to develop a better system. Okay. In continuation to the same question, I think Roy Andy அவங்க வந்து question கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம், I'll just ask him to unmute himself. Yeah, Roy, go ahead. Thank you, Stephen. So first, நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் I'll just translate that in English. Okay. So actually, பாத்தீங்கன்னா photography is something wonderful. Okay, each and every photo that you have taken, which is conveying some message, which is very powerful. Okay. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோட்டோகிராஃபர், 36 days யூ ஹவ் சீன் தஸ் ஃபார். பட் அந்த இந்த உங்களோட ஒர்க் மூலியமா யாராவது ஒருத்தராவது ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் யூ நோ வாட், திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங், இதுதான் நடக்குது, தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த, ஏன்னா பிகாஸ் உங்க பிக்சரை பார்த்தாலே அவ்வளோ பயம் வரும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட் தட் யூ மேட்? நல்ல கேள்வி இது. ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து மேனுவல் ஸ்கேவனிங் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து அவங்க இறந்துறவங்க நம்மளுக்கு தெரியும், கேஸ் அட்டாக்னா இறந்தவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷனே கிடையவே கிடையாது. ஸோ என்னுடைய வேலையில் வந்து அவங்களும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க இருக்கிறதுக்கான வேலைகள் இல்லை. ஸோ நம்முடைய எல்லாருக்கும் பொது ஜனத்துக்கு போய் சேர ஆரம்பிக்கணும். இதை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம தெரிவிக்கப்படும் போது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் போயிட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கனால வந்து அவங்களோட வேலை தான் கெடும் எனக்கு. இப்போ வேலைக்கு எடுத்து அவங்களுடைய அந்த இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட முடியும், ஆனால் அன்றைக்கி அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டோம்னா கேட்க முடியாது. ஸோ இப்போ நான் எல்லாமே ஃபோக்கஸ் எல்லாமே பண்ணுறதுலாம் எல்லாமே வந்து துப்புரவு பணியோட பசங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களோட ஒர்க் பண்ணுறது. அப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ நிறைய இடங்களில் ஸ்கூல் காலேஜஸில் வந்து எனக்கு கிடைக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து என்னுடைய முதல் ஒர்க் இதுவாக தான் இருக்கும். எல்லா இடங்களையும் பேசுறது எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுவாக தான் இருக்குது. அதை பற்றி பேசி தான் நான் அடுத்த ஒர்க்குக்கே நான் ட்ராவல் ஆகிறேன். அதில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே இதுதான் என்னுடைய முதல் ஒர்க்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருடைய கேள்விகளுமே அரசாங்கத்தை நோக்கியோ ஒரு பொது மக்கள் மீதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய அவங்க மீதான எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சி இப்போ கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? சி இப்போ நீங்க சொல்றது ஐ டு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு இதுதான். ராய் 1 minute, அவன் சொல்லியிருக்கத வந்து நான் ஐ வில் டிரான்ஸ்லேட் அண்ட் தென் யூ கேன் ப்ரொசீட். ஷூர். ஓகே, everyone, Roy's question was, do you think your photographs would make an impact with these workers, and would you be able to convince them by showing your work and stop them not to continue this work? And Palani says that he used to show the photographs to the people, but he has not stopped them from working because they don't have other options or any other work. And most manual scavengers know that if they face a gas attack inside the drainage, they will die. Still they keep doing that job because they don't have any other option. And Palani says that it is not his job to stop them so that and make them. Palani says if they stop them from this job, they will get into hunger situation. And his thing is only to the common people and the government for a policy change rather than the change of individuals. Okay, can I go ahead? Yes, please. Yes, please. Okay. So see, நீங்க சொல்றது of course perfectly fine. Okay, it's agreeable, we all agree that. But நானா நினைக்கிறேன், for an example, இப்போ உங்களோட நான் because basically I'm from social work department. Okay, I've done my studies over there. So நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களோட பொசிஷன் இருந்தேன்னா, of course I'm also a photographer right now. So நான் என்ன பண்ணுவேன்னா, this is what I would do. Okay, at least ஒருத்தரோட லைஃபை மாத்தினா கூட that will be really great. ஏன்னா பிகாஸ் கண்டிப்பா கஷ்டம், ஏன்னா பிகாஸ் this is their bread and butter completely இந்த ஒர்க் தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, வில் ஜஸ்ட் கிவ் them a kind of alternatives. பாஸ் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியை நம்ம சேவ் பண்ணா கூட that's gonna be kind of a complete feeling that we gonna have our entire life. அது நீங்க ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். this is what I feel. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து காலங்காலமா இதுக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நான் மாதிரி ஒருத்தவங்களை போயிட்டு சொல்றேன், ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வைங்கன்னா நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த ஊர்ல வந்து பெட்டி கடை வைக்கிறாரு. அந்த பெட்டி கடை அந்த கடையை வச்சாருன்னா அந்த கடையில வந்து யார் வாங்குவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நிறைய ஒரு ஜாதி ரீதியான ஒதுக்கீடு இல்லை. அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வேலை தேடினாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு மளிகை கடையில் வேலை தேடினாலும் சரி, எல்லா வேலைகளும் எங்கே போய் வேலை தேடினாலுமே வந்து அவங்களுடைய ஒதுக்கப்பட்ட வேலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையாக தான் இருக்கும்.
மதுரையில் வந்து நிறைய பேர் வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெரும்பாலான மிகப்பெரிய வேலை என்னன்னா, பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு அந்த ரூம் கிளீன் வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு பார்வையோட உங்களுக்கு வந்து எந்த ஒரு உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தேட போனீங்கனாலே வந்து இந்த சாதியாப்பா உங்களுக்கு தான் அந்த வேலை ஒதுக்கிருக்காங்களப்பா, நீ அதை பார்க்க வேண்டியதான பண்ணுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. எல்லா இடங்களையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் நிறைய இடங்கள்ல வந்து நான் பேசித்தான் இருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் வந்து இது வந்து அவங்களுடைய மனநிலைமை வந்து காலங்காலமா அதுலேயே இருந்து அதுலேயே இருக்கிற மனநிலைமை வந்து மீட்டெடுக்கிறது வந்து மிக சாதாரண விஷயமே கிடையாது. சப்போஸ் நம்ம மீட்டெடுக்கிறா இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரியா தம்பி நான் சொல்றதெல்லாம் கேட்குறேன். இந்த ரீஹாபிலிட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து 2013 வந்து, அதாவது இந்த வேலையிலிருந்து நான் வந்து மேனுவல்ஸ்க்கான வேலையை பார்க்கறதா நீங்கள் நபராக இருந்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ட் மூலிமா உங்களுக்கு குறிப்பிட்ட பணம் கிடைக்கும், அது மூலிமா நீங்கள் வேற வேலைக்கு போகலாம். ஆனால் இந்தியாவில் சொல்றபடி பார்த்தா மேனுவல்ஸ்க்கு வந்து யாருமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான சேஞ்ச் வர்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழலாக தான் இருக்குல்ல இந்த சமூகத்தில். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பண்றீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் ஃபேக்ட் புரியுது, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா will have some change. கண்டிப்பா அந்த சமூகம் கண்டிப்பா மாறும் ஒரு நாள். we'll have to wait for that. கண்டிப்பா. பிவி எஸ் கோ அஹெட் ஸ்டீபன். டைம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? ஒரு இல்ல விஷயம் டைம் இருக்கு இன்னொரு 15-20 மினிட். இன்னொரு 4 क्वेश्चन ஈஸியா கேட்கலாம். பட் Q&A we have 3 more questions. ஓகே ஓகே, நான் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஸோ ராய்ஸ் கொஸ்டின் வாஸ் லைக் why no individuals change or what and don't have other options or whatever it is. And Palani says even if he sponsors someone to have a small shop and in his village or somewhere else, Palani asks who are the people who's going to go to the shop and buy. There is a system, there is a caste hierarchy, and it's been like these people are like seen as untouchables and no one goes to buy. There are even graduates in Madurai who are from this community, and they are mostly working in the hotels and other places, and wherever they are going to look for a job, the question to what they are being told is like there are some jobs for your people, why do you come for work here? This is the kind of question situation what the educated persons from the community face. Yeah, that's fair enough. So specifically I have 2 more questions from Gauri. முன்னாடி இந்த question கேட்டிருந்தாங்க. Murdy, she wanted to ask one continuation question about Parni, how Parni's family kind of thing. So I'll just unmute Gauri so she can just ask the question. Hi Parni, I just have another question. How does your family respond to the kind of job that you do, because your work poses a lot of health hazards as well? So how does your wife or your mother, father, how do they respond to that? நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன். உங்களோட ஃபேமிலி வந்து உங்களோட வேலையை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையில் வந்து நிறைய உங்களுக்கே உடல் அளவுல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம். நீங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் காயம் ஏற்பட்டா கூட சீக்கிரமா ஆறுறது இல்லைன்னு சொல்லி. ஸோ உங்க மனைவி எந்த அளவுக்கு இல்லை உங்க மதர் எந்த அளவுக்கு நீங்க இந்த வேலையில இருக்கிறத பாக்குறாங்க? பிளஸ் இன்னொரு கொஸ்டின், இந்த வேலை செய்யற எல்லாருமே வந்து குடிப்பழக்கத்துக்கு கொஞ்சம் பழக்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உள்ள இருந்து வர துர்நாற்றத்தை தாங்கணும்னா ஓரளவுக்கு குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனாலேயே அவங்க குடிக்கு அடிமையாகி அவங்களோட ஃபேமிலி சைட்ல கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் குடிப்பழக்கம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நான் போன வருஷம் எடுத்த நபர்கள் வந்து இப்போ இந்த வருஷம் உயிரோட இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. ஏன்னா வந்து அவங்க வாண்டடாவே வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க ஆளாக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க குடிக்க அடிக்ட் ஆகிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒன்லி சோர்ஸ் வந்து இதில் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக குடியில் அடிக்ட் ஆகிட்டு நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. போன வருஷம் ஒரு நபர் நான் எடுத்தேன், நான் கோடூர்புரத்தில். அவர் இந்த வருஷம் அவர் இறந்துட்டாரு பயங்கரமான குடியில் வந்து. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது குடிக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து துப்புரவு அவங்களுடைய மனைவிமார்கள் தான் வந்து மறுபடியும் இந்த வேலைக்கு வர வேண்டிய சூழல் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இறந்த எல்லார் மனிதர்களுடைய வீட்டில் இருந்தும் துப்புரவு பணியாளர்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் வந்து ஏதோ பப்ளிக் டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுற வேலைக்கோ இல்லை வந்து ஏதோ ஸ்கூலில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்குது. இன்னொன்று எங்கள் வீட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக வந்து ஆனந்த விகடன் அவார்டு வாங்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை சொன்ன ஒரு கேள்வி தான், அதை மட்டும் சொன்ன போதுன்னு நினைக்கிறேன். என் பையன் வந்து அவார்டு தான் வாங்குறான், பட் வீட்டுக்கு ஒரு 5000 கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் நான் அந்த இடத்துல.
வேற ஏதாச்சும்? So the question from Gauri is like, is addiction an issue among the manual scavengers? And Palani says that yeah, it is an issue among manual scavengers, and many get into addiction, and they don't have any other option other than this doing this job. Even if someone dies in the family, some other member from the same family goes for the same kind of work. And there was also another question about Palani itself. It is like how his family, his wife or his parents react to him shooting these images and all these things. So Palani responds during the Anandavedan award function with Palani received, his father told that even though my son gets awards and all those things, he is not able to support the family by like even giving 5,000 to the family. So this is his personal condition, and that is what like Palani says. To add to what just Stephen said, right? I think he missed one thing. என்ன சொன்னாருன்னா, they were pushed into this drinking habit அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அதுலதான் வந்து அந்த மாதிரியான the money they can make and also they can just do some work. இல்லைன்னா they were pushed into this drinking habit அப்படின்னு Palani was telling. Sorry for missing. No, that is okay. That's an important thing, just a small thing. Okay. Yeah. Wherever if I miss something, please add it. Yes. நான் ஒரே நிமிஷம், இந்த திவ்யா பாருங்க ஒருத்தவங்க क्वेश्चன் கேட்டுட்டே இருக்காங்க. திவ்யா அவங்க கேக்குறாங்க. இப்போ she is raising her hand. I will just ஏன்னா 2-3 பாயிண்ட் வந்துட்டே இருந்தது, அவங்களை இப்போ செலக்ட் பண்றேன். இப்போ திவ்யா, go ahead. Yeah. கேக்குது சார். சார் ஆக்சுவலி நான் வந்து என்னோட பிஹெச்டி வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பிஹெச்டியை ஜாயின் பண்ணேன். நான் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இப்போ 2nd இயர் முடிஞ்சிருச்சு, இப்போ 3rd இயர் வந்துட்டேன். இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா, என்னோட தீசிஸ்ல எந்த ஒரு இடத்துலயும் நீங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டினுடைய ஆவணத்தின்படி வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கே இல்ல அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால என்னுடைய கைடும் வந்து பயப்படுறாங்க. இல்லம்மா நீங்க வந்து இத சொன்னீங்க அப்படின்னா, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இன்னும் இருக்கு அப்படின்றது நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தீசிஸை வந்து இன்வாலிட் ஆக்கிடுவாங்க. சோ உங்களோட ரீசர்ச் வந்து நீங்க எதுல பண்ணணும், நீங்க வந்து வேற விதமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நான் வந்து இப்போ வேற வழியே இல்லாம என்னோட டிகிரி வேற வழியே இல்ல, நம்ம இது பண்ணித்தான் ஆகணும், 2 வருஷம் போயிருச்சு இதுலயே போராடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோட தீசிஸ்க்கு நான் டைட்டில் வந்து இப்போதைக்கு வச்சிருக்கேன், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சோ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த இறந்தவர்கள் எல்லாருமே முழு நேரமா மலமல்லும் தொழிலாளர்களா இருந்திருக்காங்களா, இல்ல பிரைவேட்ல ஒப்பந்த பணியாளர்களா இருக்கிறவங்க இதுக்கு போயிருக்காங்க? ஏன்னா நான் ஃபீல்டுக்கு போய் பார்த்த வரைக்கும் இவங்க வந்து இதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்கள மட்டும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுனா எனக்கு இந்த இது ரெஸ்பாண்ட் வந்து கரெக்டா இருக்குமா, இல்ல இவங்க வந்து முழு நேரமா இதுக்குன்னு மட்டுமே வேலை பாக்குறவங்க அப்படின்ற மாதிரி தனியா இருக்காங்களா அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு வேணும் பழனி சார். எல்லா இடங்கள்லயுமே வந்து வேலை பாக்குறாங்க, கான்ட்ராக்ட் லேபரா இருக்கும் சரி, பர்மனன்ட் லேபரா இருக்கும் சரி. ஸோ வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கக்கூஸில் வந்து அந்த மரத்தை க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பாதாள சாக்கடையிலுமே வந்து எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டமும் எல்லாமே தான் வரும். ஸோ ப்ரைவேட்லேயும் வேலை பார்க்குற ஆட்களும் இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபரும் ஒர்க் பண்ணுற ஆட்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பர்மனன்ட் ஜாப் டோட்டலாக கிடையவே கிடையாது, சரிங்களா? இனிமேல் பர்மனன்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஃபுல்லாமே ப்ரைவேட்டேஷனாக ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அதனால எல்லாமே இப்போ கான்ட்ராக்ட் லேபர் தான். கான்ட்ராக்ட் லேபர்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த வேலை பார்க்குறது மக்கள் வந்து ஈஸியாக வரதுக்கான சூழல் இங்கே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டைமில் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், பாதாள சாக்கடை, செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப ஏஜ் கம்மியான பசங்களை மட்டும்தான் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவருடைய வயசு வந்து 22 வயசு தான் ஆகுது. அவர் கூட வேலை பார்த்தவரோட வயசு வந்து ஒரு 19. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இறந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ கான்ட்ராக்ட் லேபரும் சரி, பர்மனன்ட் லேபரும் சரி, தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் கையாண்டுட்டு தான் இருக்காங்க, ஒரு மரத்தை வந்து கையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन சார். என்னன்னா இப்போ என்னோட இது ரிசர்ச் ஏரியா வந்து கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த 5 ஜோன்ஸுமே நான் கவர் பண்ண போறேன். சோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது சார்?
கோயம்புத்தூர்ல தான் டெத்து அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல வந்து மாசத்துக்கு ஒரு 6-7 டெத்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நீங்க வந்து நான் நிறைய டெத்தை ஷூட் பண்ணது கோயம்புத்தூர்ல அதிகமாக ஷூட் பண்ணியிருக்கேன். அது ஒரு வளர்ந்த நகரமா சொல்லலாம். ஆனா வந்து அதேபடியான மரணங்கள் வந்து அங்கதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க டைம்ல வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து இடமாற்றதுக்கான வந்து ஊரை விட்டு கொண்டு போறதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனை இருக்கு. ஈஸியா பண்ணலாம் நீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. பிவி மியூட்ல இருக்கு. Okay. Divya கேட்ட அந்த question வந்து I think it's an important question because she's also a PhD scholar and she's trying to include this word manual scavengers, but her guides are not allowing her to do this, saying that partially or possibly this project will not go through and all that. So she's trying to change this into sanitization workers and the health hazards and all those other things. So what Parni answered was obviously there are a lot of people who are working in these jobs as part-time jobs, as like laborers or casual laborers through some private parties also, not necessarily government, because there is no, as per law, there is no manual scavenging. This word itself is not allowed, is what is the term. And the second question was about Coimbatore. And Parni answered there are a lot of deaths in Coimbatore. Her project is focused more on Coimbatore. Though Coimbatore being a big city, developed city, the commercial capital and all that, Manchester of South India, all those, they have a lot of deaths in Coimbatore also. So நான் என்ன சொல்லுவேன்னா பழனி, மேபி திவ்யா நீங்க பழனியோட கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க you can work together. Possibly there is a lot of good things can happen from there. உங்களோட ஒர்க்குக்கும் சரி இவருக்கும் சரி there's a lot of possibility, right? அடுத்து பாண்டித்துரை ரவீந்திரன், அவங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பாண்டித்துரை, யூ தேர் இருக்கீங்களா? வணக்கம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. பலன் நீங்க வந்து எதுவும் பின்னாடி பெரிய பின்புலம் வந்து இல்ல, எதுவும் மீடியா அந்த மாதிரி இல்லாம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதனால இந்த ஒப்பந்தக்காரர்களும் சரி அல்லது அரசு சைடும் சரி இதுக்கு பொறுப்பானவர்கள் நிறைய மரணங்கள் நிகழுது. அதுக்கு பொறுப்பானவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, ஏன் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க? அது ரொம்ப காஸ்ட் அந்த மாதிரின்றனாலயா, எதனால? அப்புறம் இவங்களுக்கான சம்பளம்லாம் எந்த மாதிரி இருக்கு? ரொம்ப குறைவான்ற மாதிரி இருக்கா? அவங்க வாழ்ற இடம் வீடெல்லாம் பார்த்தாவே தெரியுது ரொம்ப வறுமையில இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஏன் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான எதுவும் சம்பளம் தர்றது இல்லை? அப்புறம் இன்னொரு கடைசி கேள்வி, நீங்க அந்த மாதிரியான இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போய் வந்து போட்டோ எடுக்கிறீங்க, உங்களோட சேஃப்டி வந்து எதுவும் என்ன பண்றீங்க? நீங்க அந்த மாதிரி எதுவும் மாஸ்க் போட்டுக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் பண்றீங்களா? அப்படி பண்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? அது நம்மளுக்கும் ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கும். பட் அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அந்த மாதிரி பள்ளி நான் முடிச்சிடுறேன். நான் கொஸ்டின் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ ஆன்சர் பண்ணிடுறேன். The question is like what are the issues and pressures you face from the people, especially from the contractors, or not any safety gears provided to the manual scavenging workers? If not, why? Is it because of the cost? And do you wear any safety gears while you shoot? அப்பள்ளி நீ சொல்ல பண்ணுங்க. இந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கேமராவோட நான் இருக்கும்பொழுது அந்த இடத்துல போகும்பொழுது வந்து எனக்கான இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து கேமரான ஒரு விஷயம் வந்து நான் அந்த இடத்துல பாதுகாக்கும். ஆனால் வந்து நான் யாராவது ஒரு துப்புரவு பணியாளர்களையோ இல்லை மேனுவல் ஸ்கேவிங்ல வந்து ஒர்க் பண்ணும்போது எடுக்கும் பொழுது இல்லை எடுக்கிறது அந்த மக்களும் வந்து அனுமதிச்சாங்கன்னா வந்து உடனே அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் வந்து திருச்சியில் ஒரு அக்காவை நான் எடுக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்த ஒரு சூப்பர்வைசர் வந்து அடுத்த நாள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு சில நாட்களை விட்டுட்டேன். நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சிலாம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டால் வேற வேலையுமே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடங்களில் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போலாம் வந்து மேக்ஸிமம் வந்து மக்கள் அலோவ் பண்ண மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன், இல்லைனா எந்த இடங்களையும் நான் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டே பண்ண மாட்டேன், கடந்து வந்துடுவேன். ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுடைய வேலைகள் வந்து அதிகமான பாதிப்புகள் வருது. ஏன்னா இது முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றதுனால இந்த டைம்ல வந்து யார் வேலையை விட்டு தூக்குனாலும் எந்த கேள்வியும் கிடையாது. சப்போஸ் நம்ம போய் கேள்வி கேட்டாலும் வந்து தம்பி நீங்க சொன்னதுக்கு நீங்க போட்டோக்காகலாம் வந்து அவங்க வேலையை விட்டு தூக்கலப்பா, அவன் ஆல்ரெடி நல்லா வேலை பார்க்கறது கிடையாது,
அதனால தான் வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடங்கள் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். சேஃப்டி எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு. ஏன் அவங்க அது இல்லாமலே பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? ஒரு ஜாதியான மனநிலைமை தான் இங்கே அதிகமாக வேலை பார்க்குது. ஒரு மனிதத்தன்மை இங்கே கிடையவே கிடையாது. ஒரு மனிதர்களை ஒரு சமம் பார்க்கும்பொழுது நீங்க பார்க்கணும் ஒரு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஜாதி ரீதியான மனநிலைமை பார்க்கும்பொழுது எந்த ஒரு சேஃப்டி கேர் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா காலங்காலமா அவங்க அப்படிதான் எதுவுமே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோவிட் டைம்ல கூட நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாருமே சொல்றாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சேஃப்டி மாஸ்க் போடணும், கை கழுவணும், எல்லாம் போகணும். ஆனா அவங்க அங்க இருந்து சென்னையில பொதுவாக பார்த்தீங்கன்னா கனைநகர் செம்மஞ்சேரியில இருந்து வராங்க. அங்க இருந்து போறதுக்கு ஒரு நாள் செலவு மட்டுமே 60 ரூபா செலவாகுது. அவங்களோட வீட்டு வாடகை 2500 செலவாகுது. அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கின சம்பளம் 5500. இந்த மாசம் மட்டும்தான் அவங்களுடைய சம்பளம் 9000 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஸோ அங்க இருந்து வரவங்க 60 ரூபா செலவு பண்ணி வந்துட்டு இவங்க கொடுக்க வேலையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு வீட்டுல போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறதுக்கான சூழல் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ஆன்சர் நினைக்கிறேன். அவங்களுடைய சம்பளம் மிக குறைவு, அரசு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் வாங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர சம்பளம் கரெக்டான டைம்ல வர்றது கிடையாது. ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் தான் வரும். கேள்வி கேட்க முடியாது. அப்போது நீங்க ஏத்து கேள்வி கேட்டீங்கன்னா உடனே வேலை போறதுக்கான சூழல் அங்க இருந்துட்டு இருக்கு. So Palani says that not every contractor gives safety gear to the people, and because they don't give it, one, it is like expensive, and the other thing is like they don't even say all these days they are just getting inside the drainage without any gear, and they think they can still do it like that way itself. And other thing is like the issues faced by Palani during this thing is like when he started following a woman in Trichy, they immediately fired her after a week. So a lot of contractors fire their employees when they allow photographers to take photos, and that is one reason Palani does not want to disturb their job these days, and shoot only wherever he feels it is safe to shoot. Okay, Prem hand raise பண்ணிருக்காங்க. Prem, you have your answer? You have a question? Prem? இது நீங்க அன்மியூட் பண்ணிடா. அன்மியூட் பண்ணியாச்சு. அன்மியூட் பண்ணியாச்சா? சரி நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோ ஓபன் பண்றேன். சொல்லுங்க, கேளுங்க. என்னன்னா பழனிக்கிட்ட என்ன கேட்கணும்னா, இந்த இயர் பட்ஜெட்ல சில 1000 crores என்னமோ அலாட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்காக. அது இவருக்கு அவேரா இருக்கா? அதை பத்தி என்ன செய்யறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பழனி இது வரைக்கும் கேட்டிருக்காரா? ஏன்னா இப்ப நம்ம யாரும் அதை கேட்கலன்னா they may divert the funds, இல்ல மிஸ்அப்ரோப்ரியேஷன் நடக்கிறதுக்கான இது இருக்கு. அவங்க என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்லன்னு தெரியுமா? இல்ல பழனி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோகிராஃபரா நீங்க கேளுங்க. ஆக்டிவிஸ்ட் மாதிரி அவர் இந்த ரோல்ல எல்லாம் பெருசா இருக்கிறது இல்ல, கவர்னன்ஸோட பாலிசி அண்ட் பாலிசி ரோல்ல எல்லாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் துப்புரவு பணியாளர்கள் அவேரா இருக்காங்களா அப்படின்ட்டு, அதான் பழனி இட்ஸ் போட்டோகிராஃபர் ரோல் தான். அவர் அந்த ரோல்ல இல்லங்கிறது கொஞ்சம் அதையும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல அவங்க क्वेश्चन டைப் பண்ணிருந்தாங்க முன்னாடி, அதுல டைப் பண்ணிருந்தாங்க. நான் அதுக்கு ரெண்டு டைம் அதுக்கு ரிப்ளை டைப் பண்ணிட்டு இருக்கும்போது क्वेश्चंस மிஸ் பண்ணிட்டேங்க. நோ ப்ராப்ளம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா மெக்கனைசிங் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அதுக்கு தான் பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா 200 மெஷின்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லக்னோல தேவ் இம்ப்ளிமெண்டட் மெஷின்ஸ். பட் செந்தில் அந்த கொஸ்டின் கேட்கும் போதும் சரி, பழனி முன்னாடி ஆன்சர் பண்ணும் போதும் சரி, சில இடங்கள்ல இது ஆள் தான் இறங்கி வேலை பண்ண வேண்டியது இருக்கும். which means they can't use machinery in certain places. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயத்துல புரிஞ்ச விஷயமா இருந்தது. பட் ஸ்டில் புதுசா ஏதாவது டவுன் பிளானிங் பண்றாங்க இல்ல ஏதாவது பண்றாங்கன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல they can implement. அதான் நம்ம ட்ரைனேஜோட டிசைன் எல்லா மிஷின்ஸும் எல்லா இடத்துலயும் போகிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் கிடையாது. இல்ல பட் பட்ஜெட் அலாட்டட் வாஸ் மச் மோர் இல்லையா? அதனால they may think of doing something அப்படிங்கறதுனால. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா பேண்டிகூட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரோபோ டைப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இன்னும் வந்து நம்ம இது பண்ணல, இங்க பட்ஜெட் ஒதுக்குறேன்னு சொல்றாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபண்ட்ஸ் எங்க போகுது அப்படிங்கறது ஏன் they may divert the funds அது மாதிரி ஒரு சொல்லிட்டு வேற ஏதாவது மிஸ்அப்ரோப்ரியேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? சோ ஆக்டிவிஸ்ட் வந்து அதையும் கேட்கணும் அப்படின்றதுக்காக. சரி, ஆக்டிவிஸ்ட் கேட்கணும். அந்த ஆக்டிவிஸ்ட் சர்க்கிள் அதை அவங்க பண்றாங்க. நிறைய பேர் அதை வந்து they are like ஃபாலோயிங் அந்த இஷ்யூஸ் ஃபாலோ பண்றதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்காங்க. பட் பழனி ஒரு இண்டிவிஜுவல்ல. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்னு, பழனியோட இப்ப இந்த வேலைகள் வந்து அரசோட கவனத்துக்கு ஏதாவது போயிருக்கா? எனி அந்த மாதிரி ஏதாவது ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? பழனி ஆன்சர் பண்ணுங்களேன். நீங்க அந்த ஆனந்தவனை பத்தி சொல்லலாம், கேரவனை பத்தி சொன்னீங்க. ஆமா, இப்பதான் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்கு எல்லா இடங்களுமே. இப்பதான் ஆனந்தவனை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதான் கொஞ்சம் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம். இப்போ இந்த மாதம் வந்து கேரவனில் பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ எல்லா சைடுமே ரீச் பண்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். திவ்யா பாரதி வந்து இதுல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர்லயும் அந்த பேண்டிகூட் மிஷின் இருக்கு. பட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபீல்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, பழனி அடுத்த அதையும் ஃபாலோ பண்ணி போட்டோ எடு பண்ணி. அடுத்தது இப்போ லோகநாதன் சொல்லி அந்த எம்சிசி காலேஜோட ஸ்டூடெண்ட் நேற்றுக்கு கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து அவரோட ஸ்பீக்கர் ஏதோ சம் ப்ராப்ளம், ஆடியோ மைக் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹி டைப் த கொஸ்டின்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நிறைய ஃபேமிலிஸ் நீங்க போட்டோ பிடிச்சிருக்கீங்க. இதுல நீங்க போட்டோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா? இருக்கிற போட்டோஸ்ல வந்து இதை காமிக்க கூடாது, இதை யாருக்கும் காமிக்க கூடாதுன்னு சொல்லி மறைக்க சொல்லி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நீங்க மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. மக்கள் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது. பட் நான் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன், நிறைய போட்டோஸ்ல மறைச்சிருக்கேன். நிறைய போட்டோஸ் இருக்கு. இன்னும் லோகநாதன் நீங்க இருக்கீங்களா? ஓகே, கோ ஹெட் பண்ணி நீங்க சொல்லுங்க. அதுதான், மக்கள் எதுவும் சொன்னதே கிடையாது என்ன வந்து. பட் வந்து நான் நிறைய இடங்கள்ல வந்து போட்டோஸ் மறைச்சிருக்கேன். நான் நிறைய இடங்கள்ல முகம் தெரியுற மாதிரியான ஒர்க் பண்ணும்போது நிறைய முகம் தெரியும் மாதிரியான போட்டோஸ் இருக்கும். அதை நான் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த விழுப்புரத்தில் டெத் எடுக்கும்போது அந்த சடங்கு பண்ணுவாங்க, அந்த வளையல் உடைக்கிற சடங்குலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த நிறைய மாசம் கர்ப்பிணி பொண்ணை தூக்கி வச்சுட்டு அந்த வளையல் உடைக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதை நான் எடுத்து காட்டுறதுக்காக வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆம்பூர்ல வந்து ஒரு தொழில் தொழிற்சாலையில் வந்து வேலை பார்க்கும்போது 2 பேர் இறந்து போனாங்க. அதுல 2 பேருமே நல்ல கிரிக்கெட் பிளேயரு. அதுல ஒரு பையன் வந்து 3 தடவை சூசைட் அட்டன் பண்ணிட்டு 3 தடவை அவனை காப்பாத்திட்டாங்க. லவ் பிரச்சனை ஆகிட்டு அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீ வேலைக்கு போனாதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போறாரு, உடனே இறந்து போறாரு 3 மாசத்துல. அப்போ அந்த சில ஒரு சடங்குலாம் பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும் சடங்கு விஷயங்கள்லாம். அந்த விஷயம் நான் நிறைய இடங்களை தவிர்த்துருக்கேன், நிறைய இடங்களை காட்டுறது இல்லை, எங்கேயும் பப்ளிஷ் பண்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்காங்க. முகமது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முகமது ரஃபி, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களோட அன்மியூட் பண்றேன். முகமது ரஃபி நீங்க இருக்கீங்க, சொல்லுங்க. ஹாய், நான் உங்க ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து நான் எப்படின்னா, இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் பார்க்குறேன், அவங்க எல்லாம் வந்து நார்மலா போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இப்போ எப்படி எடுக்கிறோமோ அழகா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் உங்களை மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ரேரா இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுக்கிறீங்க. இது உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க எப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க The question is like go beyond your comfort zone. என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலைக்குழி மரணங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் மட்டும் நடக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட பையன் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு நான் 10 டே ஷூட்லேயே வந்து கரூர்ல வந்து 2 பேரும் ஷூட் பண்ண போறோம். அந்த ஷூட் பண்ற இடத்துல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல நான் ஃபர்ஸ்ட் அப்போ தான் பார்க்குறேன். எனக்குள்ள பயங்கரமான கொஸ்டின் வந்து அன்னைக்கு தான் வந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து இந்த வேலை இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறதுனாலே நீ அந்த ஏரியால தான் ஸ்கூலுக்கு வர, எங்க ஸ்கூல்ல வந்து க்ளீன் பண்ணப்பா, இந்த சாய் தானப்பான்னு சொல்லி சொல்றதுனால வந்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க. நிறைய கனவுகளோட ஸ்கூலுக்கு போன நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல விட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டு நிறைய இடங்கள்ல வந்து குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கு நீங்க திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து
நிறைய யங்ஸ்டர் தான் வந்து அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10th படிக்கிற பசங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ராப் அவுட் பண்ணிட்டு, இதெல்லாம் பயங்கரமான கொஷின் எனக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கும்போது வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் வந்து என்ன மாதிரின்னு தெரியல. பட் நான் வந்து அவங்கள இருந்து ஒருத்தனை வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து, அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து, அவங்க வாழ்ற இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய மிகப்பெரிய இன்ன வரைக்கும் நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. பட் என்னோட எல்லா ஒர்க்குமே வந்து அவங்களுடைய வாழ்வியல் இருந்தால் அங்கிருந்து ஒருத்தனை எடுக்கப்பட்ட புகைப்படங்களா இருக்கணும் வந்து நான் மேக்சிமம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். So Palani says he has like seen more difficulties faced by these people in their day-to-day life, and while looking at it, he gets inspired and want to work one among them rather than being someone else. That is his inspiration, and that makes him to beat his comfort zone and keep working. Thanks. Okay, two last questions. Time நிறைய போயிட்டு இருக்கு இன்னைக்கு. நம்ம 1:15க்கு பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். வருண் அவங்க இருக்காங்க. I'll just unmute வருண். வருண் இருக்கீங்களா? வருண் வருண் எப்படி சொல்றது? ஸோ அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க இந்த உங்க போட்டோஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ காமிச்சிங்க, நான் ஆரம்பிட்டேன் அப்படின்னீங்க. இந்த போட்டோ பத்தி ஒன்று சொல்லுங்க. இந்த முக்கியமா சானிடேஷன் ஒர்க்கர் அவங்களோட போட்டோ வந்து நான் எங்கேயும் போஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இன்னும் அது ஒர்க்கை வந்து வெளில அதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. The question is like, before you show your photo documentary work, you showed a picture of you along with your mother. I want more I wanted to tell little more about that picture, and also like you initially told that you thought that you should not show the pictures of sanitation workers, but you are now you wanted to show it, and he wants little more information. Varun has wanted more information on these two aspects. முதல்ல ரெண்டு இதை சொல்லிடு. ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ கேட்டது அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாஸ் விட்டுட்டு அதை அடுத்து என் போட்டோஸ் தானே கேட்கறாரு ஃபர்ஸ்ட். ஆமா, நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரா ஆகணும்னு ஆசைப்பட்டது அங்க இருந்தான். ஸோ அதனால வந்து மேக்சிமம் நான் எல்லா இடங்கள்லையும் அந்த போட்டோ கூட தொடர்ந்து நினைப்பேன். எனக்கு பர்சனலா பயங்கரமான கனெக்டான இடம் வந்து. ஏன்னா வந்து ஏன் அதை நான் காட்டுறேன்னா, நான் வந்து சின்ன குழந்தை, நான் பிறக்கும் போது எங்க அம்மா அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் எங்க அம்மா அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சல இருந்து அதே இடத்துல நான் இருக்கேன், இன்னமும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கேன். ஸோ நான் எங்க இருந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் அந்த விஷயத்த காட்டினேன். இன்னொரு கொஸ்டின் வந்து நான் முடிச்சிடுறேன் பள்ளி இந்த இதை. Okay. So I always start with that photo because that's where I come from, and it is my mom who's working right from the time I know her. She's doing the same work, and I always wanted to say that I started from there, and that's why I put that picture first always. செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டாரு அவர் வந்து என்ன செகண்ட் கொஸ்டின் வந்து, நீ போட்டோஸ் வந்து நிறைய, அதாவது துப்புரவு பணியாளர் போட்டோஸை காமிக்க கூடாது அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் இது காமிக்கணும் அப்படின்ற முடிவுகள் சில இடத்துல எடுக்கிற, அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் விவரித்து சொல்லி கேட்கிறாரு. அதான் நான் வந்து இந்த சென்னையில வந்து இந்த கக்கூஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நிறைய தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கக்கூஸ்ல வந்து ஒரு 2 days ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். 2 days நான் கக்கூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 2வது நாள் அவங்களோட பேசிட்டு அவங்களோட இருந்துட்டு டீ குடிச்சிட்டு இப்படி இருக்கும்போது நான் அலோவ் பண்ணிட்டு தான் என்ன சொன்னாரு, ஏன் வந்து எங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்கறது தெரியாது தம்பி, எங்க வீட்டுல எங்க பசங்க இப்போ அதே ஒரு ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன், யாருமே என் கையில வாங்கி சாப்பிட மாட்டாங்க, எங்க பசங்க என் அப்பான்னு மதிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன பின்னாடி எனக்கு வந்து பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு எனக்கு. ஏன் அதை காட்டணும், ஏன் நம்ம அவங்க கையை மட்டும் காட்டி இருக்கக்கூடாது, நிறைய கொஸ்டின் கிரியேட் ஆச்சு.
ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன். இன்னும் நான் என்ன சொல்றது, கையை முகம் தெரியாமல் எடுக்கிறது, அவங்க பேக் சைடு எடுக்கிறது, அவங்க ஃபுல்லாக உள்ளக்கு இருக்கும்போது எடுக்கிறது, அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்தனால தான். சப்போஸ் நம்ம போட்டோ பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் வந்து தான் அப்பாவும் வந்து அப்பா ஏற்றுக்கிறாம போயிருந்தாங்கன்னா நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த மாதிரியான மன ரீதியான பயங்கரமான ஒரு சிக்கலான பின்னாடி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் காட்டுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்தது இல்லை. நான் டெத் விஷயங்களை நிறைய விஷயங்களை காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். கடைசியாக ஒரு ஃபோட்டோலாம் வந்து நான் அமீரன்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த ஃபோட்டோ காட்டலாமா, சரியா தவற எனக்கு நிறைய விஷயம் தெரியல எனக்கு. ஸோ அதனாலேயே வந்து சில விஷயங்களை வந்து காட்டணும், சில விஷயங்கள் காட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்கேன் மனசுக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இதை காட்டணும். இந்த விஷயம் நிறைய பேசப்படும்ல, நிறைய விஷயங்கள் புதுசாக இல்லை. இந்த ஒரு பிரச்சனை வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்படுற விஷயம் தெரிய வரும்ல, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃபேமிலிஸ் இருக்குன்னு நிறைய பேர் தெரிய வரும்னு சொல்றதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து சில ஃபோட்டோஸ் நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். Okay. With so many interactions with so many manual scavengers, a kind of guilt has created inside me, which made me decided not to show many of their faces and everything. But at later stage, what happened is like many pictures, including the pictures at the death house of the deceased, there was a little bit of confusion in my mind whether to show or what. But based on situations and the importance which need to be conveyed, I decided that I have to show certain images so that it may make lives of certain people in a better to a better position. I hope this will create a change, and that's why I decided to use some images, and it is like very personally curated along with friends. PV, last question. PV மியூட்ல இருக்கீங்க PV. ஜென்ரலா நிறைய பேர் கேட்கறது வந்து அவரோட நம்பர் வேணும், பையனோட நம்பர் வேணும், அவரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க FB-ல கனெக்ட் பண்ணிக்கோங்க அவரை. நீங்க இந்த மாதிரி இந்த செஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தா கூட நீங்க FB-ல கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ வேற யாராக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? செல்வா அந்த பேனல், பட்டாபி, ஸ்டீஃபன், நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இவர் வந்திருந்தாரு, அருண் விஜய் மாதவன் இருக்காரா? அருண், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நாம் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, பட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? போட்டோகிராஃபிக்லி வேற யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்ல, இப்போ வரைக்கும் எந்த கொஸ்டின் இல்ல. சரி பிவி, எனக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க, கோ ஹெட். பழனி, இது வந்து நீங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்க. நீங்க ஒரு பேசி இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, காலையில நான் 7 மணிக்கு மார்ச்சரியில போய் இருப்பேன், அங்கிருந்து என்னுடைய நாள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மனச்சோர்வை வந்து நீங்க எப்படி திரும்ப வந்து அதுல இருந்து மீண்டு வர்றீங்க, திரும்ப அந்த விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு ஊண்டுகோலா வந்து என்ன இருக்கு? இது மாதிரியான விஷயங்களை வந்து புகைப்பட கலைஞன் இல்லாம ஒரு சாதாரண ஒரு மனுஷனா, ரொம்ப சின்ன வயசு ஆளா வந்து நீ இதை பத்தி கொஞ்சம் ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் பழனி. The question is like you look very young, and at this young age you are like you say that you go to the mortuary early in the morning, and you see a lot of death, and it creates a lot of fatigue in you. And how do you get inspired to keep doing this work continuously? Not just as a photographer, but also as a human. How do you face this, keep working tirelessly? Young and handsome விட்டுட்டீங்களே. என்ன முக்கியமான விஷயம்னா, நிறைய இடங்களில் டெத்து வந்து அட்ரஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது கிடைக்கிறதுக்கு, டெத்து வந்து ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பட் நான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெத்து வந்து இந்த ஏரியாவில் நடந்துக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. விழுப்புரத்தில் வந்து இறந்துக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்சருமே இருக்காது. அந்த பாடி வந்து கவர்மெண்ட் மார்ச்சரி கொண்டு போயிருக்கா சொல்லுவாங்க. அங்கே 2-3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நான் போயிட்டு காலையிலேயே போயிட்டு இங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டு அங்கே எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடி சர்ச் பண்ணிட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, ஒரு இடத்த சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணி எல்லா இடங்களும் உறவினர்களும் வந்து பின்னாடி எல்லாத்துக்குமே கேட்டு பேசிட்டு தான் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், இந்த பாடி இங்கே தான் இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரணங்களை கையாளுறது வந்து ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் மரணங்களுக்குள்ள ஈஸியாக கையாண்டுருக்கேன். அந்த மரணத்துல இடங்களே இருக்கிற அந்த குழந்தைங்களுடைய விஷயங்கள் வந்து என்னால் கையாள முடியாது. ஏன்னா வந்து நான்
ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் லேர்ன் பண்ணதாக எனக்கு குறைஞ்சபட்சம் லேர்ன் பண்ண வந்து குழந்தைங்க மத்தியில் தான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து குழந்தைங்க மத்தியில் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் வந்து நிறைய குழந்தைகள் ஃபோட்டோ தான் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன், துப்புரவு பணியாளர் குழந்தைகள். ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய மாற்றத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். பட் ஒவ்வொரு மரணத்துக்கும் போகும்போதும் அவங்களுடைய கதைகள் பார்த்தீங்கன்னு அவ்வளோ பயங்கரமான வழியை ஏற்படுத்தும். அவங்க வாழ்வியல் சூழலே வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நடந்த டெத்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு பாதையே கிடையாது, வீட்டுக்கு போகிறதுக்கு பாதையே கிடையாது. ஒரு ஆத்துங்கரை ஓரமாக தான் இருந்துச்சு. அந்த பாடி அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. அவங்க ஒரு இறந்த பின்னாடியே அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாத ஒரு அமைப்புல இருந்து ஒரு குட்டியான வீட்டுக்குள்ள வந்து இந்த சமூகத்துக்காக இறந்து போற மனிதர்கள் மீதான எந்த ஒரு அக்கறையும் இல்லை. சமூகத்தின் மீது அவ்வளோ விதமான கோபங்கள் வந்திருக்கு. எனக்கு நிறைய இடங்கள்ல அழுதுருக்கேன், நிறைய இடங்கள்ல எனக்கு ஃபிட்ஸ்லாம் வர மாதிரி இருந்திருக்கு. எல்லாத்தையும் நான் அந்த இடத்துல வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க, காலங்காலமா இறந்துட்டே இருக்காங்க. ஸோ நான் இது மூலியமா தான் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரே வெளியே வந்திருக்கேன். நானும் ஒரு குழந்தைய வந்து இது மூலியமா ஒரு ஃபோட்டோகிராஃபரே வெளியே வந்திருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபரா பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறது அதுவும் எனக்கு பயங்கரமாக குற்றமாச்சு. இது ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணவே முடியல நம்ம. ஆனா வந்து இது வந்து ஒரு நாள்ல வந்து மாற்றத்தை கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது தொடர்ச்சியான பண்ணக்கூடிய ஒரு வேலை. தொடர்ச்சியா பண்ணா மட்டும் தான் சில விஷயங்களை கிரியேட் பண்ண ஒரு மாற்றத்தை நோக்கி அது நவர முடியும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ நான் கொஞ்சம் குழந்தைகள் மத்தியமா கொஞ்சம் நான் வந்து பேசிட்டு ஆரம்ப காலகட்டத்துல வந்து இறந்த பின்னாடி அவங்களோட டெத்தை ஃபாலோ பண்றது, டெத்துக்கு அப்புறம் பின்னாடி ஃபேமிலிஸ் வந்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு மரணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்களுடைய குழந்தைகளை ஃபாலோ பண்றதுக்கான விஷயங்கள் எனக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கு. முந்தானத்து கூட அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க இப்ப கூட பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கணவர் இழந்த காசுல சாப்பிட்றது வந்து எங்க கணவரோட உயிரையே நான் சாப்பிட்ற மாதிரியான எனக்கு ஃபீலா இருக்கு. அந்த காசு எடுத்து என்னால் செலவு பண்ணவே முடியல. நான் பட்னியா கூட இருந்தது கூட ஒரு தைரியம் வருது. ஆனா வந்து அவர் காசு எடுத்து செலவு பண்றதுக்கு எனக்கு தைரியமே வரலன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் கிடையவே கிடையாது. நான் ஒரு சக மனிதன் தான் அந்த இடத்துல. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரா நான் நிறைய இடங்கள்ல நான் ஃபோட்டோகிராஃபர் இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா அது எல்லா இடங்களும் நான் தொகுத்து தான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டீவ் கூட சொல்லுவாரு, நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணணும். ஆனா வந்து அந்த இடத்துல அப்படி இருந்ததே கிடையாது. எல்லா இடங்களுமே எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகிறேன், எமோஷனலா வந்து பாதிக்கப்பட்டுருவேன். எமோஷனலா எல்லா இடங்களும் எமோஷனலா நான் போயிருவேன், இங்கேருந்து பிளான் பண்ணிட்டு போயிருவேன். இந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பொது சமூகத்துக்கு வந்து காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் போவேன். ஆனா அங்க போயிட்டு எதுவுமே நடக்காது. நிறைய இடங்கள்ல வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்காமலே வந்திருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து பேச முடியாம வந்து ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துருக்கேன். நிறைய பேர் தண்ணி குடிக்கிற 10 நிமிஷம் கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு ஓரமா சாஞ்சு உட்காந்துருவேன் அந்த இடத்துலயே வந்துட்டு. ஏன்னா வந்து அங்க நடக்கிற சூழல் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய சிட்டி, இவ்வளவு பெரிய நம்ம நம்ம இந்த இடங்கள்ல வந்து சுத்தமா வாழ்றதுக்கும் நோய் இந்த சுகாதாரம் இல்லாம வாழ்றதுக்கும் மிகப்பெரிய முக்கியமான காரணமே அவங்கதான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வந்து அவங்க லைஃப் டைம் வந்து அந்த அந்த பனிக்காலம் முடியும் முன்பாகவே வந்து நோய் தொற்றுகள் அதிகமா இறந்து போறாங்க. அதுவும் மேனுவல் டெத்து தானே, அதுவும் ஒரு கொலை தானே. ஆனா அதுவும் அது சம்பந்தமான எந்த ஒரு பதிவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம லாரியில பின்னாடி தூக்கிட்டு போறாங்கல்ல, அது மூலியமாகவும் நிறைய பேர் விபத்துக்கு ஏற்பட்டு நிறைய இறந்து போயிருக்காங்க. இதுவும் ஒரு மரணம் தானே. ஸோ இது அவ்வளோ அவங்க லைஃபே ஃபுல்லா மரணத்துக்குள்ளதான் இருக்கு. அவங்க வெளியே வந்தாலே வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரியாது. நீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவங்க மாமா அந்த பொண்ணு வந்து 3 மாசம் கல்யாணம் ஆயிருக்கு, 3 மாசம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்றாருன்னா, திருப்பதி கோயிலுக்கு வந்த உடனே நீ இருமா நான் போயிட்டு வேலை முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனவர் வந்து பணமா தான் வராரு. அந்த பணமா வந்தவர் வீட்டுக்கு எடுத்து போக முடியல, நேரா கொண்டு போய் மாசில வச்சு எரிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரா இல்லைன்னு தான் சொல்றேன். நான் சொல்றேன் ஃபோட்டோகிராஃபரா நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரா இருக்கணும், நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிரியேட் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்க இந்த அவலங்களை வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான ஸ்டோரி டெல்லிங்களை கன்வே பண்ணி நிறைய விஷயங்களை கொஸ்டின் கேட்கறமான விஷயங்களை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்றமான விஷயங்களை கிரியேட் பண்ணணும். நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கான விஷயம் கிரியேட் பண்ணணும். ஆனா இந்த டைம்ல எனக்கு நிறைய துப்புரவு பணியாளரோட பசங்க ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து துப்புரவு பணியாளர் பசங்க வந்து நிறைய கேமராமேன் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 15 கேமரா ரெடியா இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து நிறைய இன்சைட் கிரியேட் பண்ணி வெளியே வரணும். அவங்க மூலியமா அவங்களுடைய அம்மாக்களையும் அப்பாக்கிட்டையும் அவங்களுக்கு சுத்தி இருக்க முடியும் பேசுறதுக்கான நிறைய சூழல் கிரியேட் பண்ணி ரொம்ப அருமையான பதில் பழனி சார். உங்களுக்கு அந்த இது வேற கிளை கேள்விதான் இருக்குங்களா ரமேஷ் சார்? ஒண்ணுமே இல்ல சார், எல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு.
ஸோ அதை பிரீஃபாக நான் சொல்லணும்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா he mentioned about a lot of situations where he himself struggled, and then people coming and asking him, do you want water, and things like he went into some situation where he couldn't even speak a word after seeing the death and all that. So that's his situation personally. Apart from that, the key thing that I really appreciate at this situation is he is trying personally from his own thought process to educate, to help some of these children of these scavengers, manual scavenging workers, by teaching them photography, and he is personally connecting himself with those children, teaching them photography and giving them cameras, so they get an opportunity to learn and they become photographers, right? So that's a very important thing. And like he mentioned earlier also, the point is he builds the trust, and a lot of places he went and came back without shooting even a single picture. There are situations like that also, because he himself was not able to see that situation. Okay, இன்னைக்கு வந்து நம்ம ஒரிஜினலி we thought we'll show 2 stories. இது வந்து ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஸ்டோரி ஒன்னாவும், இன்னொன்று அந்த சீவீட் ஹார்வெஸ்டர்ஸ் கூட காமிக்கலாம்னு நினச்சோம். பட் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ டைம் ஃபார் தட். வீல் வெயிட் ஃபார் another timeline for this to take this forward. இல்லைன்னா பழனி குவிக்கா அந்த சீவீட் ஹார்வெஸ்டர்ஸ் போட்டோஸ் மட்டும் காமிக்கிறதுக்கு டைம் இருக்கா? பண்ணலாமா? ஒரு 10 நிமிஷத்துல காட்டலாமா? அட்லீஸ்ட் படம் காமிக்கலாம். செகண்ட் செட் ஆஃப் ஸ்டோரி, அதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் வேண்டாம், கொஸ்டின்ஸ் வேண்டாம். people can see that. மோகனப்பிரியான்னு அவங்க நடுவில் ஒரு கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு தெரியல. மோகனப்பிரியா, உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி ஃபினிஷ் திஸ் செஷன். லிமிட்டடா ஒன் லாஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா? இல்ல டைரக்டர்ஸ்னா ஆல் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்னு போட சொன்னாங்க ஐஷோகா. இல்ல, அவங்கள மியூட் பண்ணிடுறாங்க, வேற ஏதோ கால்ல இருக்காங்க போல இருக்கு. ஓகே, சோ we can run with அந்த சீவீட் ஹார்வெஸ்டர் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இதுலயும் ஸ்ட்ரகிள் இருக்கு, இந்த சீவீட் ஹார்வெஸ்டர் ஸ்டோரிலையும் ஸ்ட்ரகிள் இருக்கு. பட் ரொம்ப அழகான போட்டோகிராஃபர்னு எனக்கு தோணுச்சு. பண்ணி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். தெரியுதானா? ஸ்கிரீன் ஸ்டார்ட் ஷேரிங்னு வருது, பட் படம் தெரியல. அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஷேர் பண்ணுங்க. வந்துட்டு அந்த ஃபோல்டர். ஓகே, வந்துருச்சு. அப்ப ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. இப்போ அந்த படம் இருக்க ஃபோல்டர் தெரியல எங்க இருக்குன்னு. இல்ல 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 இருக்கு. தெரியுதா? இல்ல, படம் தெரியல, அந்த ஃபோல்டர் மட்டும் தான் தெரியுது. ஓபன் பண்ணனும் சார். இல்ல, நீங்க முன்னாடி பண்ண மாதிரியே எல்லா ஃபோல்டரையும் இப்ப தெரியுதா? இல்லையே. இப்ப தெரியுதானா? இல்ல, நீங்க அந்த ஸ்பெசிபிக்கான அந்த படம் இருக்கிற அந்த ஃபோல்டர் மட்டும் ஓபன் பண்ணுங்க, மத்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. தெரியுதானா? இப்ப இல்ல, ஷேரே பண்ணல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. இப்போ ஒரு ஃபோல்டர் ஓபன் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. தெரியுதா? வந்துச்சு. ஓகே, தெரியுதா? தெரியுதுமா.
அப்படியே போங்க, நெக்ஸ்ட் போட்டோ காமிச்சு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு எல்லாரும் பார்க்கட்டும். அவ்வளோதானா? ஓகே, இதான் பிரீஃபா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருங்களேன் இந்த ப்ராஜெக்ட் பத்தி. ஏன்னா இது அவர் படம் மட்டும் பார்த்தோன்னா யாருக்கும் என்னன்னே தெரியாது. கொஸ்டின்ஸ் எதுவும் வேண்டாம், பட் வீல் ஹேவ் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இது என்னது, என்ன பண்ணாங்க, அந்த சீவீட் ஹார்வெஸ்டர்ஸ் யாரு? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க விமென் அண்ட் எல்டர்லி விமென் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகர் பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே. இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மட்டக்கோரை, மறிக்குழந்தைன்னு சொல்லிட்டு 2 வகையான ஒரு கீரை வகைகள் இருக்குது அந்த கடலுக்குள்ள. ஸோ அதை மட்டும் தான் அவங்க அறுவடை பண்ணி ஆகணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்க டைமில் வந்து அதோடைய வளர்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கனால வந்து ஒரு டைம் பீரியட் விட்டுவிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 14 வேலை பார்ப்பாங்க, 100 கிராமத்தில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்க நிறைய தீவுகளில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த தீவுகளில் இருந்து அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இதுமே வந்து இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. யாரும் தங்கக்கூடாது, யாரும் அங்கேருந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. சப்போஸ் அங்கே போனால் ஸ்பாட்ஸ் ஃபைன் வந்து 8000 9000 ஃபைன் போட்டு இது பண்ணிடுறாங்க. அதனாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க வாழ்வியல் பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அந்த இடங்கள்ல. அந்த கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் தான் பயங்கரமான லீடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து குடும்பத்தை வந்து வழிநடத்துல வந்து மிகப்பெரிய ஒர்க்கே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. இந்த ஒரு உள்ள போகக்கூடாதனால வந்து நிறைய ரைடு பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு அவங்களுடைய சம்பளமே அந்த கோரை அறுவடை பண்ணும்போது கிடைக்கிற சம்பளம் வந்து 200 300 இல்லை இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற டைம்ல வந்து அது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அப்படியே காலகட்டத்தில் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதாலும் சரி, நிறைய மெடிக்கல் வசதிகளும் சரி, எல்லா விஷயங்கள்ல இருந்தும் இதுல இருந்தும் அவங்க வந்து செலவு பண்றாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா மூக்குப்பொறின்னு சொல்ற ஒரு அக்கா வந்து 8 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த வேலையை. ஸோ இங்க இருக்க எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா வந்து தங்களோட 8 வயசுலையும் 12 வயசுலையும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 62 65 வயசு ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க வந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அவங்க கன்சீவா இருக்க டைம்ல கூட அந்த டெலிவரி டைம் அப்பதான் அந்த மாசத்துக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணாம இருப்பாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் முன்னாடியே வந்து தங்களோட மூச்சு அடைகிறது உள்ள ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க மேக்சிமம் வந்து பெரிய ஹை குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா கார் உள்ள கொச்சாலே பயங்கரமா கார்லாம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் செப்பல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த டைம்ல இந்த சீசன் டைம்ல மட்டும் தான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். அது இல்லாம இந்த சீசன் இல்லைன்னா வந்து வேற வேலைக்கு இவங்க போக முடியாது. இன்னைக்கு மீனவ பெண்கள் தானப்பா, உங்களுக்கு வேற வேலையை கொடுக்க முடியாது, வேற வேலை இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 3 நாள் வேலை திட்டமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து மக்கள் வந்து பயங்கரமான ஒரு சிக்கலா தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இது வந்து தொடர்ந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துட்டு கவர்மெண்ட் சைடு அது மாரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப யூனிட்டி அவங்க பெண்களாக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு என்ன சொல்றது அதை வளர விட்டு தான் அவங்க வந்து அறுவடை பண்றாங்க ஒழிய அதை மொத்தமா வந்து அழிக்கிறக்கான வேலையை பார்க்கல. ஆனா அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா நீங்க இதை எடுக்கிறதுனாலதான் மீன் வளம் குறையுது, நீங்க எடுக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்களுக்கு இதாகுன்னு சொல்றாங்க. ஸ்டீஃபன் அதை பிரீஃபா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நம்ம வில் கோ டு தி க்ளோசர் ஆஃப் தி செஷன். ஸ்டீஃபன் இல்ல நான் பிரீஃபா சொல்லட்டுமா? ஓகே, ஸோ ஸ்டீஃபன் இங்கே போயிட்டார் போல இருக்கு.
So he was mentioning about a specific sect of women who live in Ramanathapuram district in some specific village that he mentioned. So these people, there are women who started their career, this job at the age of 8, and they continue working, collecting, harvesting these seaweed, which is specifically some kind of a green, which is used, which has got some medicinal benefits and all that. So these guys, these people, these women get into this work, even if they're pregnant, even all the times they work except that 1 month during the delivery and things. They're going through a lot of difficulty. They don't get other jobs that Mahatma Gandhi, NREGA and all is not there for them, saying that they are fisher folks and they don't get these jobs. So they also struggle, and government is not providing them any other benefits. They have their own cooperative. The women themselves form this cooperative and trying to collect these weed whenever they grow. And it's a seasonal job, and it is not happening throughout the year. That's the brief Parni mentioned. Okay, so Stephen, I request you to give a final note and then close this to move on. Or final end touch கொடுத்து session close பண்ணலாம். Thank you so much Parni for agreeing. நான் first call நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான் பண்ணேன். எல்லாருக்கும் 4-5 பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி. மெசேஜ் பண்ணிட்டு நீங்க நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அக்ரி பண்ணி இந்த தலைமுறை செஷனை அக்ரி பண்ணி ஒரு அருமையான ஒரு செஷன். இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கூட இருந்தது. எல்லாத்துக்கும் நன்றி. ஸ்டீஃபன், ஓவர் டு யூ. மியூட் பண்ணிருக்கீங்க. Go ahead. I think like we are like mostly done. We have gone into the nitty-gritties of Palni's life actually. So I think this is more than enough. If you have like any questions regarding his process of work, you can still ask him, message him, whatever it is. As PV told, his Facebook page is there. You can message him. And thanks for being with us. Thank you. Thank you. Okay, so I request all the participants to leave the meeting. யாரோ கேட்டிருக்காங்க அவரோட FB பேஜ் என்னன்னு சொல்லி. நீங்க பழனிக்குமார் மனிஷா பழனிக்குமார் எம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். லிங்க் நாங்க போட்டு விடுறோம். we'll put the link actually. போடுறீங்களா? லிங்க் போடுறீங்களா குரூப்ல? நான் போட்டு விட்டுறேன். இப்பவே போடுங்க, அப்புறம் எல்லாரும் போடுவாங்க. அப்புறம் இல்ல இப்பதான் போட போறேன். போடுங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த பெப் கலெக்டிவ்ல சேர்றது எப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டீஃபன் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிருக்கேன். How to become a member of PEP அப்படின்னு கேட்டாங்க. Okay, I'll just add one more thing. தமிழ்லயும் சொல்லிடுறேன். பழனி வந்து எங்க கலெக்டிவ்ல அந்த பெப் கலெக்டிவ்ல இப்போ ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்காப்ல. ஸோ பெப் கலெக்டிவ்ங்கிறது ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபார் என்வாயர்மெண்ட் அண்ட் பீஸ். It's not an organization or anything else. It's a loosely based collective. அதாவது we have like a set of people in the same group. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா it's like photographically well educated where they have a degree or something else. இன்னொரு set of people பாத்தீங்கன்னா those who come out of passion and like want to work. So socially and environment issues commit, those who want to commit themselves for social and environment issues, anyone can become a member of a PEP collective. There is no rules or anything like that. Only thing we have like how we are approaching the subjects and all these things, we keep briefing that. It's like நம்ம ஒரு புகைப்படத்தை எப்படி பார்க்கிறோம், அது யார் பார்வையில இருந்து பார்க்கிறோம், எந்த மாதிரி அரசியல் வந்து இந்த புகைப்படங்கள் மூலமா நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து we discuss, and that's how people
ஜாயின் அ கலெக்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 பேர் இருக்காங்க. கரெக்டான நம்பர்ஸ் எனக்கே தெரியல. ஜப்பான்ல இருந்து கூட ஒருத்தர் இருக்காரு. இந்த கலெக்டிவோட ஹோல் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ நாலேஜ் ஷேரிங் தான். இப்ப ஒவ்வொருத்தர் பியர் டு பியர் லேர்னிங் மாதிரி தான் இந்த கலெக்டிவ்ல நாங்க இது பண்றோம். ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி கண்டிப்பா நாங்க இதுல பண்றது இல்லை. இட்ஸ் லைக் வெரி ஸ்பெசிபிக் என்வாயர்மெண்ட் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஒவ்வொருத்தர் படிச்சிருக்க ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபியா வேணா நாங்க எங்க இதுல ஒர்க் பண்ற இதுல பண்ணலாம். எல்லாமே வாலண்டரி ஒர்க் தான் இது. இப்ப நிறைய இஷ்யூஸ் அன்றாட நம்ம மெயின்லி தமிழ்நாடு ஃபோக்கஸ்டா இருக்கு. எவ்ரிடே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதை டாக்குமெண்ட் பண்றதுக்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இல்லை. ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனுக்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இல்லை. ஸோ யாருக்கு டைம் அண்ட் தேர் அவைலபிலிட்டி இருக்குதோ அவங்க போய் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கலெக்டிவ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயம். ஸோ கலெக்டிவ் ரிலேட்டடா எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணா என்கிட்ட இல்ல பழனிட்ட யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. So again, thank you for all the participants. So I request participants to leave the meeting. முஸ்தபா வெயிட் பண்ணுங்க அப்படியே. முஸ்தபா வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். முஸ்தபா, அருண் விஜய், மாணிக்கம் சொல்லுங்க. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுமோ சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நீங்க மாணிக்கம்லாம் யாருன்னு தெரியல எனக்கு. I've never met him. பண்ணி செஷன் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் வந்து ஸ்டீஃபன் சொல்லும் போது நான் நம்பல பழனி நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லும் போது. ஆனா இன்னைக்கு கேட்டாச்சு. அவ்வளவுதான் பேசிருக்கீங்களா? சரி, மாணிக்கம் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் யாரு இன்னும் so we request other participants to leave the meeting. பிருத்திவிராஜ் யாருன்னு தெரியல எனக்கு. பிருத்திவிராஜ் யாரா தெரியுமா? யாருன்னு? பிருத்திவிராஜ், கிரிதரன், ஸ்டீஃபன், செல்வா யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. Okay, is there any session? பாண்டி பேஸ்ட் is there any அதான் கிரிதரன் பேரை பார்த்தாலே பாண்டிச்சேரின்னு தெரியுது. பட்டாபி இருந்தார், காணோம். ஆள காணோம். பட்டாபி ஏதோ ஷூட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாருமே இல்லாத டீ கடையில யார ஷூட் பண்றாரு தெரியல. So Shreya was asking what is PEP. PEP is Photographers for Environment and Peace. Photographers for Environment and Peace. It's a collective. பி வேணா எல்லாத்துக்கும் மியூட் வேணா இது பண்ணி விட்டுருங்க. இல்லையா? அருண் பி நேரா ஒருத்தர் இருக்காரு. அருண் பி இல்ல அவங்கள தான் குவிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இல்ல பிளாக் பண்ணி இது ஸ்டாப் வீடியோவும் ஆடியோவும் பண்ணிடலாம் இல்லையா நீங்க? அது ஓகே. நம்ம பேசுறது என்ன பேச போறோம்னே தெரியாது. ஓகே, ரெக்கார்டிங் நிப்பாட்டிக்கங்க. சரி, ஒரே ஒரு நிமிஷம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல ரெக்கார்ட் பண்ணா இது மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணாதான் ரெக்கார்டிங் அங்க இதாகும். சரி, நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்றேன். குவிட் பண்ணும்போது அது இதாகும். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்றேன். ஓகே.